நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் உழைத்தல் வேண்டும் வேண்டும் என்று இயற்கை தொண்டு பற்றி வாசுபமாணிக்கனாரின் கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம் பற்றி ஓர் அறிமுகம். கள ஆய்வுகளில் அறியப்படும் உண்மைகளின் அடிப்படையில் வரலாற்றை உருவாக்கும் நோக்குடன் தமிழறிஞரும் வரலாற்றறிஞருமான முனைவர் மா ராசமாணிக்கனார் பெயரில் அவர் மகன் கண் மருத்துவர் ரா கலைக்கோவனால் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்ட ஆய்வு அமைப்பே டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம். அமைப்புகளுக்கு நோக்கம் அவசியம். அப்படித்தான் இந்த அமைப்பும் சில உயர்ந்த தெளிவான நோக்கங்களை கொண்டு திறம்பட செயலாற்றி வருகிறது. உலகளாவிய தமிழர்களுக்கு இலக்கியம், வரலாறு குறித்த ஆர்வத்தையும் ஆய்வு நோக்கையும் விதைத்தலே தன் தலையாய பணியாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டு கலை வரலாற்றை முழுமையுற உருவாக்க வேண்டும். அதை எப்படி செய்வது? பதிவு செய்யப்படாத கல்வெட்டுக்களை கண்டறிந்து பதிப்பதுதான் அதற்கான உகந்த செயல். அதை யார் மூலம் செய்வது? கள ஆய்வில் நம்பிக்கையுடைய இளம் ஆய்வாளர்களை வழிநடத்தி செய்வது. அதை எப்படி செய்வது? ஆய்வாளர்களுக்கு பயன்படும் வகையில் புதிய தரவுகளை வழங்கும் ஆண்டு ஆய்வுதல் வெளியிடல் மூலம்தான் அதை இந்த அமைப்பு செய்கிறது. சரி, அது மட்டும்தானா என்றால் இல்லை, இன்னும் கோயில்கள் வரலாற்று களங்கள் என்பதால் அது குறித்த விழிப்புணர்வை சமுதாயத்தில் பரவச் செய்ய எத்தனை வழிமுறைகள் உள்ளதோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த பணியை செய்வது. இப்படி தொடரும் இந்த பயணத்தில் இன்று இம்மையம் மேலைச்சுவபுரி என்னும் சிற்றூரில் சற்றேறக்குறைய 65 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய வள்ளுவர் மன்றத்துடன் இணைந்து இன்று ஒரு மெய்நிகர் நிகழ்வு நடக்க இருக்கிறது. சரி, வள்ளுவர் மன்றத்திற்கும் ராசமாணிக்கனார் அறக்கட்டளைக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். மருத்துவர் இரா கலைக்கோவன் அவர்கள் வள்ளுவர் மன்றத்தின் மெய்நிகர் நிகழ்வில் உங்கள் திருவடிகள் என் தலைமேலென என்று ஒரு அற்புதமான உரையை ஆற்றி நம்ம எல்லாம் கோயில்களை நோக்கி பயணிக்க செய்தார். அந்த நிகழ்வுக்கு பின்னர் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு இணைப்பு பாலமாக நமது மருத்துவர் சுப திருப்பதி அவர்கள் விளங்குகிறார்கள். பாலை கசப்பாக்கும் பைந்தமிழே, நீ இந்த மேலை சிவபுரியால் மேதினியின் மூலையெல்லாம் சென்று பரவும் திறம்பாடி போற்றுகிறேன், கன்றினுக்கும் உன்முகத்தை காட்டு என்றும், புலவர்களின் காசி இது புனித தனிக்கோடி கலை வளரும் இப்பதிமுன் கைலாயம் தலைகுனியும் என்றும், கூட்டத்தை கூட்டி கூக்குரலை பெருக்காமல் நாட்டத்தை செயல் மீது திருப்பிய மன்றம் என்றும், வள்ளுவத்தை வளர்க்கின்ற வாய்க்காலாய் கொண்டாற்றி உள்ளுவதை செயலாக்க உதவும் மன்றம் என்றும் பேராசிரியர் அர சிங்கார வடிவேலனால் வாழ்த்து பெற்ற இந்த வள்ளுவர் மன்றம் இன்று இந்த இரு அமைப்புகளும் கைகோர்த்து இந்த நிகழ்வை அமைத்திருப்பது ஒரு புதிய விடியலை போல் நம் மனங்களிலே ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் விதைக்கிறது. தொல்லியல் அறிஞர் கூரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அறக்கட்டளை நினைவு பொழிவு இது. புறநானூற்றில் போர் மறுப்பு, இந்த ஒரு வித்தியாசமான புறநானூற்றில் போர் மறுப்பு சிந்தனைகள் என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பு. புறநானூற்று பாடல்களில் பல்வேறு தனித்தன்மைகள் இருந்தாலும் போர்க்களம் பற்றிய செய்திகளே முக்கியத்துவம் பெற்றனவாக உள்ளன. அரசர்கள், புலவர்கள், மக்கள் எனும் இந்த 3 பாலத்தையும் இணைக்கிறது புறநானூறு. உறவினையும் பகையினையும் சரிவர கையாண்ட சமூகமா பண்டைய தமிழ் சமூகம். உறவினையும் பகையினையும் சரிவர கையாண்ட சமூகமா பண்டைய தமிழ் சமூகம். ஒருவரை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று, இது உலகத்து இயற்கை என்றாலும் இந்த அடுதலும் தொலைதலும் கொண்டாடுதலும் சிறப்பாக நிகழ்ந்த சமூகமாக புறநானூறு சமூகம். போர் நெறிகள், அறங்கள், போர் குற்றங்கள் இன்றளவும் விவாதத்துக்குரிய செய்திகளாக இருக்கின்றன. போர் குற்றங்கள், சின்ஸ் ஆஃப் வார், திரியா போர் மரம், அன்எத்திக்ஸ் ஆஃப் வார், மரத்திலும் அறம், தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் என்பது முதுமொழி காஞ்சி.
ஒருவர் இறந்த பிறகு நாம் சார்ந்தவர்களிடம் எவ்விதம் நடந்தான் என்பதை விட பகைவனிடம் எவ்விதம் நடந்து கொண்டான் என்பதில் தான் உலகம் ஒருவனை போற்றும். வள்ளுவர் கூட இன்னா செய்தாருக்கு இனியவே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். புறநானூரில் போரை பற்றிய பல செய்திகள் கற்றறிந்தோர் அறிவர். ஆனால் இன்று புதிய கோணத்தில் புறநானூற்றில் போர் மறுப்பு சிந்தனைகள் என்று ஈஜே சுந்தர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை முறையே அறிமுகம் செய்ய மருத்துவர் இரா கலைக்கோவன் வருகிறார். கண்ணும் கருத்துமாய் என்று தமிழில் ஒரு சொலவடை உண்டு. கண்ணும் கருத்துமாய் என்று தமிழில் ஒரு சொலவடை உண்டு. அது மருத்துவர் கலைக்கோவன் அவர்களுக்கே பொருந்தும். கல்வெட்டு கள பணிகளால் வரலாற்று பார்வை கோளாறுகளை, பிறழ்வான புரிதல்களை நேர் செய்கிறார். நம் வரலாற்று கண்ணோட்டத்தை ஆராய்ச்சி மூலமும் நம் புறக்கண்ணில் ஏற்படும் கோளாறுகளை தம் கண் மருத்துவ பணியிலும் சரி செய்கிறார். உயர்ந்த உத்தமமான கலை வடிவங்களை, கால பதிவுகளையும் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் காட்சிப்படுத்தும் இரா கலைக்கோவன் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஈஜே சுந்தர் அவர்களை அறிமுகப்படுத்த வருகிறார். கேக்குதுங்களா? சரியா இருக்கா? கேக்குதா? கேக்குது. வணக்கம். 16 வயதில் நான் சந்தித்த என் கல்லூரி தோழரை எங்களின் 74ஆம் வயதில் அறிமுகப்படுத்தும் பேரு நினைத்தும் பார்த்திராத பெருவாய். சென்னை லயோலா கல்லூரியில் புகுமுக வகுப்பில் பயின்ற போதுதான் முதல் சந்திப்பு. இருவருமே பால்மனம் மாறாத பிள்ளைகள், ஆனாலும் பரபரக்கும் எண்ணங்கள். எங்களை சந்திக்க வைத்தவர் என் வகுப்பு தோழர் திரு வில்லியம்ஸ். இப்போதும் அவர் எங்களுக்கு இனிய நண்பர். 3ஆம் வகுப்பிலேயே கதை எழுதியவர் திரு ஈஜே சுந்தர். தலைப்பு கொசுவின் கதை. நான் மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைந்த போது அவர் லயோலாவில் இளம் அறிவியல் இயற்பியல் படித்தார். சந்திப்புகள் எங்கள் நட்பை ஆழப்படுத்தின. இலக்கியம் பேசுவோம். என் இல்லத்தில், என் அறையில் அவரும் நானுமாய் பகிர்ந்து கொண்டவை எங்களை வளர்த்தன. நாப்பா, காண்டேகர், மூவ, ஜெயகாந்தன், தகழி என்று கதையாளர்களும், பரணர், கபிலர், பைரன், ஷெல்லி என்று கவியாளர்களும் எங்களுக்கு உறவாயினர். அது செய்யலாமா இது செய்யலாமா என்று நாங்கள் நினைக்காததே இல்லை. கலைமன்றம் தொடங்கினோம். டி.எஸ். பாலையா தலைமையில் ஏவிஎம் ராஜனின் மகிழம்பு நாடகத்தை அரசர் அண்ணாமலை அரங்கில் நடத்தி நட்டப்பட்டோம். பேராசிரியர் ராஜேந்திரனே நடத்த முடியாமல் நிறுத்திய பூச்செண்டு திங்களிதழை வேண்டி பெற்று கல்லூரி மாணவருக்கான அச்சிதழாக அதை வெளிக்கொணர்ந்தோம். இந்த இதழை நடத்துவதற்காக பொருள் வளம் தேடி தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கு படையெடுத்து கல்லூரி முதல்வர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர் தலைவர்களையும் சந்தித்த போது எங்கள் வயது 18. அந்த 2 ஆண்டுகளில் நான் பழகிய சுந்தர் அமைதியானவர், ஆனால் ஆழமானவர். நடுக்கடலை போல கற்கவும் புதியன பழகவும் விரும்பியவர், ஆனால் எல்லைகளை தாண்டாதவர். கதைகள் எழுத தொடங்கியிருந்தார். அவரது நட்பிற்கும் அப்பால் கிழித்தெறிந்தேன், நட்பிற்காக மறக்க முடியாதவை, நட்பிற்கும் அப்பால் சுதேசமித்திரனில் வெளியாக மற்றொரு கதை முதல் பரிசு பெற்று அந்த நாளிலேயே அவருக்கு 50 ரூபாய் பெற்று தந்தது. 1967 மே திங்கள் என் வாழ்க்கையை திசை திருப்பி ஆனது. என் தந்தையார் பேராசிரியர் முனைவர் மா ராசமாணிக்கனார் அமரரானார். மருத்துவக் கல்லூரி படிப்பு அழுத்தியதால் மிக நெருக்கடியான சூழலில் பூச்செண்டிலிருந்து விலகினேன். சுந்தர் தனியொரு மனிதனாய் அதை சுமந்தார். நிறுத்தி விடுவார் என்றுதான் நினைத்திருந்தேன். மிக துணிந்த பயணம். பொருள் வளமின்றி அரும்பாடுபட்டார். கல்லூரி கட்டணத்தை கூட பூச்செண்டுக்காக தந்து பணம் கட்ட கடன் வாங்கி அந்த கதைகள் அவரது எழுத்தாளுமையின் வேர்கள். 1993 புத்தொழி பிறந்தது. மலேசிய இதழாசிரியர் தன்னம்பிக்கை பாலசுப்ரமணி வரலாறு தன்னம்பிக்கை இணைத்து எழுதுமாறு இவரை வேண்ட 11 கட்டுரைகள் நூலாகி பல பதிப்புகள். கருப்பு தமிழனை கலங்காதே நூலின் பெயர். அந்த நூலின் முன்னுரையில் என் நட்பை சுட்டி இருந்தார் இந்த சுட்டியின் ஆசிரியர். சுட்டி அவர் கைப்பட்டு வந்த கல்கண்டு சுற்றுகள் எனக்கும் வரும். பார்த்தும் படித்தும் அதன் வழி சுந்தரின் வளர்ச்சி அறிந்தும் மகிழ்ந்து பூரித்தவன் நான். மலேசியாவில் எழுத்தாளராக பல ஊர்களில் பயணம், உரைகள். மலேசிய சிங்கப்பூர் இதழ்களில் நிர்வாக பொறுப்பு, எழுத்து பதிப்பு. இன்று
500 கட்டுரைகளின் படைப்பாளி. 20 நூல்கள் அவர் கருத்துக்களை பகிர்கின்றன. தெளிவு, கூர்மை, அழகுணர்ச்சி, எளிமை இவரது எழுத்தை வளப்படுத்த தமிழின மறுமலர்ச்சி, அறிவியல் சிந்தனை, தன்னம்பிக்கை வளர்ப்பு இவரது நோக்கங்கள். 32 ஆண்டுகள் ஜெயின் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக, இவர் தேர்வாணையராக இருந்த காலகட்டம் ஜெயின் கல்லூரியின் பொற்காலம். சுந்தர் பயணங்களின் காதலர். இவர் கண்கள் பார்க்காத இந்திய மாநிலங்கள், உலக இடங்கள் குறையும். பார்த்த இடம், பழகும் மக்கள் பற்றி உடன் எழுதி பகிர்பவர். இவரது வாழ்நாள் சாதனை உலக தமிழ் களஞ்சியம். 12 ஆண்டுகள் உழைப்பு, 2100 பக்கங்களில் 39 வகைமைகளில் 16,854 தரவுகள். எல்லாமே தமிழ், தமிழர், தமிழ்நாடு பற்றியவை. 3 தொகுதிகளாய் வெளிவந்திருக்கும் இந்த உலக தமிழ் களஞ்சியத்தை மலேசிய நிறுவனம் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறது. களஞ்சியத்துக்காக சுந்தர் தந்த உழைப்பை நான் அறிவேன். எத்தகைய எதிர்பார்ப்பும் இன்றி அனைத்து வகை துன்பங்களுக்கும் இடையில் தனி ஒருவராக நெருக்கடிகளை சுமந்து தமிழுக்காக, தமிழ் என்னும் அந்த நெஞ்ச கனலுக்காக இந்த மனிதர் பட்ட பாடுகளை களஞ்சியத்தின் தாள்கள் பேசும். இந்த விருது அவரின் அந்த இணையற்ற உழைப்பை பெருமைப்படுத்த, இரவும் பகலும் தரவு தேடலில் அவர் தவித்த தவிப்புகளை அவ்வப்போதேனும் பார்த்தவன் என்பதால் தமிழை வைத்து பொருளும் புகழும் பெற்று கொண்டிருப்பாரிடையே எதையும் கருதாது தமிழுக்காக தன்னை தந்து கொண்டிருக்கும் இந்த இனிய மனிதரை சிறப்பிக்க கருதினார். மேலை சிவபுரி வள்ளுவர் மன்றம் கையிணைத்தது. தமிழ் வாழும் ஊரல்லவா. சுந்தரின் மற்றொரு அருஞ்சாதனை இரட்டை காப்பியங்களான சிலம்பையும் மணிமேகலையையும் ஓவிய காட்சிகளில் தமிழரிடையே உலவு விட்டிருக்கிறது. குழந்தைகள் கூட இவ்விரு படைப்புகள் வழி காப்பிய வல்லமை பெறலாம். முகம் இதழில் தமிழர் விழிப்புணர்வு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வரும் சுந்தரின் அண்மை கால படைப்புகள் புறநானூற்றை ஓவிய உரைகளாக்கி இளைஞர் உலகில் பதிவு செய்தது. சுந்தரின் வாழ்வரசி நிர்மலா கணித ஆசிரியர், கணவரின் படைப்புகளை கூர்மைப்படுத்துபவர். சொல்லப்படாததை யாரும் சொல்லாத முறையில் புதிதாக படைப்பதுவே சுந்தரின் நோக்கம். மக்களை சேர இப்பொழுது எழுதுவதினும் இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் என்பது இவர் ஆவார். தமிழ் இலக்கிய ஈடுபாடு ஆழமானது. 1000 ஆண்டுகளானாலும் ஒளி குறையாது. எழுத எழுத மணற்கேணியாய் ஊற்றெடுப்பது என்று தம் இலக்கியஞ்சார் கருத்தை பதிவு செய்யும் சுந்தருக்கு 2 பிள்ளைகள். மகன் பெங்களூரில், மகள் அமெரிக்காவில். திருமணமாகி சிறந்த இல்லறம். நானும் சுந்தரும் 55 ஆண்டுகளுக்கும் மேலாக நண்பர்கள். 16 வயதில் கையிணைத்து ஓடத் தொடங்கினோம். 18ஆம் வயதில் பாதைகள் மாறின. ஆனால் ஓட்டம் தொடர்கிறது. இருவருக்குமே நோக்கம் தமிழ்தான். தமிழ் கருதி வாழும் என் இனிய நண்பர் சுந்தர் சிராப்பள்ளியின் சீர்மிகு பொது மருத்துவர் ஐயா பழனியாண்டியின் பெயரில் அமைந்த சிறந்த தமிழறிஞர் விருதை பெற்றது சிறப்பெனில், தமிழறிஞரும் வரலாற்றறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் பெயரில் அமைந்த எங்கள் ஆய்வு மையத்தில் தொல்லியல் மேதை கூரா சீனிவாசன் நினைவு போற்றி கல்வெட்டறிஞர் ஐராவத மகாதேவன் அமைத்த அறக்கட்டளை பொழிவை நிகழ்த்துவது பெருஞ்சிறப்பாகும். சிறந்த மனித நேயரான சுந்தருக்கு நம் வாழ்த்து. மேலை சிவபுரி வள்ளுவர் மன்றத்துடன் இணைந்து இந்நிகழ்வு அமைய துணையானவர் என் இனிய இளவர், நரம்பியல் வல்லுநர், உரல் அறிஞர், தமிழ் நேயர், மருத்துவர் சுப திருப்பதி. அவருக்கும் வள்ளுவர் மன்ற ஆட்சி குழுவினருக்கும் எங்கள் நன்றி. புறநானூற்றில் போர் மறுப்பு சிந்தனைகள், அகழ்ந்தெடுத்த முத்துக்களை சுந்தர் தொடுக்க காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலையே வாழ்க்கையில் திசை மாற்றினாய் என்ற கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை கேட்கும் போதெல்லாம் அந்த பாடல் எனக்காகவே எழுதப்பட்டது போல எனக்கு தோன்றும். நண்பர் கலைக்கோவனை என் வாழ்வில் நான் சந்தித்திராவிட்டால் இன்று உங்கள் முன் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமா என்பது ஐயம்தான்.
நான் வேதியியல் துறை நோக்கி காணாமல் போயிருப்பேன். அவருக்கும் இந்த மேடை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். ஷேர் ஸ்கிரீன். நீங்க ஷேர் பண்ணலாம். அனைவருக்கும் தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காகவும் சலிப்பு தட்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்டகமாக இதனுடைய சொற்பொழிவை சட்டகமாக அமைத்திருக்கிறேன். புறநானூற்றில் போர் மறுப்பு சிந்தனைகள் என்பது பல பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். புறநானூறு என்பது போரை பற்றி சொல்லுகிற நூல். அதில் எப்படி போர் மறுப்பு பற்றி சிந்தனைகள் எவ்வளவு இருக்கின்றன, அதை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிறதா என்ற பல பேர்கள் என்னிடம் இந்த தலைப்பை சொன்னவுடன் ஐயத்தை எழுப்பினார்கள். ஆனால் உண்மையான பல அருமையான செய்திகள் இந்த போர் மறுப்பு சம்பந்தமான பாடல்களில் தான் காண கிடக்கின்றன என்பதால் அதை நோக்கி என்னுடைய கவனம் சென்று கலைக்கோன் அவர்கள் என்னிடம் ஒரு தலைப்பை தேர்வு செய்யும் பொழுது நான் இந்த தலைப்பை சொன்னேன். அது உள்ளே நுழைந்து ஆய்வு செய்ய செய்ய அதிலே அருமையான முத்துக்களை கடலில் இருந்து எடுப்பது போல நிறைய செய்திகளை என்னால் எடுக்க முடிந்தது. புறநானூற்றுக்கு 2 முகம் உண்டு. 8 தொகையில் புறம் பற்றி பேசுகிற நூல்கள் புறநானூறு, பதிற்று 10 2 தான். அதிலே புறநானூறு என்பதுதான் சங்க இலக்கியத்திலே அதிகமாக வாழ்வியலை பற்றி சொல்லுகிற நூல். புறநானூறு மட்டும் இல்லை என்றால் தமிழக வரலாற்றில் பாதிக்கு மேல் நமக்கு தடயங்கள் இல்லாமல் போயிருக்கும். அவ்வளவு செய்திகளை சொல்லுவது புறநானூறு தான். தமிழக வாழ்வை சித்தரிக்கிற வரலாறாக புறநானூறு தான் காணப்படுகிறது. அதற்கு இணையான ஒரு சங்க இலக்கிய நூல் எதுவும் இல்லை. அந்த புறநானூறுக்கு முதல் முகம் போர் முகம். 232 பாடல்கள் இரத்த கரையோடு காணப்படுகின்றன. 232 பாடல்கள் போரை பற்றியே சித்தரிக்கின்றன. 166 பாடல்கள் புறநானூற்றின் இன்னொரு முகமாக போரை பற்றி சொல்லாத பாடல்கள், வேறு செய்திகளை பற்றி சொல்லுகிற பாடல்கள் 166 பாடல்கள் உள்ளன. நம்ம தமிழ் மன்னர்கள் போர் புரிந்தார்கள், பல கொடுமைகளை செய்தார்கள் என்பது மறுக்க முடியாதுதான். ஆனாலும் கூட உலகம் முழுவதும் இது மாதிரியான போர் நிகழ்ச்சிகள் எல்லா நாடுகளிலும் காணப்படுகின்றன என்பதை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் நம் தமிழ் மன்னர்கள் எவ்வாறு மற்றவரிடம் வேறுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். உலகமெங்கும் வீர ஊழி காலத்தில் போர்க்கொடுமைகள் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்றால், அரசனே இறைவன், அரசன் செய்யும் போர் புனிதமானது, எதிரியை கொன்று சூறையாடுவது வீரம் என்ற கருத்து எல்லா நாடுகளிலும் நிலவியது. ஆகவே சங்க அறநோக்கு இன்றைய அறநோக்கிலிருந்து மாறுபட்டது என்கின்ற சிந்தனையோடுதான் நாம் புறநானூற்றில் நிகழ்ந்த போர்க்கள செய்திகளை, அவர்களுடைய கொடுமையான நிகழ்வுகளை கூட பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு புறநானூற்றை நோக்க வேண்டும். முதல்ல புறநானூற்றில் இருக்கிற போர்க்கொடுமைகளை முதலில் பார்ப்போம். சோழன் உருவ பற்றேர் இளஞ்சே சென்னி போரிட்டால் பகைவர் நாட்டினர் தாயில்லா குழந்தை பசியால் கதறுவது போல புலம்புவர் என்று பரணர் எழுதுகிறார். இந்த அடைப்புக்குறிக்குள் போட்டிருக்கிற எண்கள் எல்லாம் புறநானூற்று எண்கள், புறநானூற்று பாடல் எண்கள். ஐயம் இருப்பவர்கள் அந்த எண்ணை குறித்து கொண்டு அவர்கள் மேற்கொண்டு அதை பற்றி படித்து பார்க்கலாம். பாடலை முடிந்த வரைக்கும் நான் இங்கே
குறிப்பிடவில்லை என்றால் நேரம் கருதியும் அதனுடைய முழு விளக்கம் தருவதற்கான சூழ்நிலை இல்லை என்பதால் அதனுடைய பொருளை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். கதிகாலன் ஊரை கொளுத்தும் தீயின் ஒளியில் ஊரார் சுற்றத்தாரை உருக்கமாக அழைக்கும் கூக்குரல் கேட்கும். ஆனாலும் சூறையாடலை நிறுத்த மாட்டான் என்று கருங்குழல் ஆதனார் குறிப்பிடுகிறார். பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி தெருக்களை கழுதை பூட்டி சீரழிப்பான், வயல்களை குதிரை பூட்டி தேரை செலுத்துவான், குளங்களில் யானையை விட்டு பாழ் செய்வான் என்று நெட்டிமையார் என்ற பெண்பார் புலவர் சொல்லுகிறார். சோழன் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி நெல் வயல்களை கொள்ளையிடுவான், வீடுகளை இடித்து எரியூட்டுவான், குளங்களில் யானைகளை இறக்கி சிதைப்பான் என்று பாண்டரங்கண்ணனார் என்கின்ற புலவர் குறிப்பிடுகிறார். தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பகைவர் முடித்தலையை அடுப்பாக்கி குருதியை புனலாக பெய்து மூளையையும் தசையையும் அதனுள் இட்டு வெட்டிய தோள்களை துடுப்பாக கொண்டு துழாவி களவேள்வி செய்வான் என்று மாங்குடி மருதனார் குறிப்பிடுவார். கடையேழு வள்ளல்கள் ஒருவரான அதியமான் நெடுமானஞ்சி பகைவர் மதில் அழித்து கழுதையை ஏரில் பூட்டி உழுது வரகும் கொள்ளும் விளைத்து போராகிய உழவை செய்பவன் என்று அவனை புகழ்கிறார் ஔவையார். சங்ககால அறநோக்கு என்பது இன்றைய அறநோக்கிலிருந்து மாறுபட்டது என்ற சிந்தனையுடன் இதனை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஆனால் ஒரு மாறுபட்ட செய்தியை பாருங்கள். பயனற்ற செடிகளை பசு மேய்ந்தமைக்கு உடைமையாளர்களின் கண்களை குருடாக்கி உறுத்தனர் என்கின்ற ஒரு செய்தி அகநானூற்றில் காணப்படுகிறது. 262வது பாடல். ஆனால் நெல் விளையும் கழனியை அழிக்கும் மன்னரின் செயல்கள் பாராட்டப்படுகின்றன. பரிசில் பெற மன்னனை நாடி செல்லும் புலவர்க்கு இப்படி பாராட்டுவது தேவையாகவும் இருக்கிறது, தவிர்க்க முடியாதாகவும் இருக்கிறது. இப்படி பாடிய நெட்டிமையாரும் ஔவையாரும் பெண்கள் என்பது நம் சிந்தனைக்குரியது. சரி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற மன்னர்கள் செய்த போர் கொடுமைகள். மற்ற நாடுகள்ல என்ன பண்ணாங்க அதை ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த கொடுமையினுடைய அளவீடு தெரியும். இதே சமகாலத்தில் எகிப்திலும் ரோமாபுரியிலும் கிரேக்கத்திலும் சீனாவிலும் என்ன நடந்திருக்கிறது என்று பார்ப்போம். கிமு 1182 லிபியர்கள் எகிப்தின் மேல் படையெடுத்தனர். எகிப்திய பேரரசன் 3வது ரமேசஸ் 12536 பகைவர்களின் ஆண் குறிகளையும் கைகளையும் வெட்டி எடுத்தான். இப்படி குறிப்பிடுகிறது அவனுடைய வெற்றி சாசனம். இந்த ரமேசஸ் அவனுடைய உடம்பு இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மம்மி வடிவத்தில் இன்னும் 3000 ஆண்டுகளாக அவனுடைய உடம்பு அப்படியே இருக்கிறது. பார்க்கலாம் அவனுடைய மம்மி தலை. அதே மாதிரி புகழ்பெற்ற 3வது பியூனிக் போரில் ரோமானியர்கள் கார்த்தேஜ் நகரை கிமு 149-147 வரை 3 ஆண்டுகள் முற்றுகையிட்டு கைப்பற்றுகிறார்கள். அப்பொழுது தோற்றவர்கள் கெஞ்சுகிறார்கள், என்னை விட்டுவிடுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அவர்களுக்கு இறங்காது 4,50,000 ஆண் பெண் குழந்தைகளை அவர்கள் கொன்றனர். சாவுக்கு தப்பி ஓடியோரை அடிமையாக்கினர். இது 3வது பியூனிக் போரை சித்தரிக்கிற ஓவியம். இது மிக கொடுமையான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கிறது. அடுத்து கிரேக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. கிமு 416 ஏதென்ஸ் அரசு படை அந்த ஏதென்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற மெலோஸ் தீவு மேல் கோட்டை முற்றுகை போர் நிகழ்த்துகிறது. ரோமாபுரிக்காரர்கள் எப்படி அங்கே அவர்கள் சரணடைந்தவர்களை நடத்தினார்களோ அதே மாதிரிதான் இன்னும் நடக்கிறது. தீவினர் சரணடைந்ததும் அத்தனை ஆண்களையும் கொன்றனர். அத்தனை ஆண்களையும் ஒருவர் விடாமல் அத்தனை ஆண்களையும் கொன்றனர். பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாக்கினர். இதுதான் அந்த ஏதென்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற மெலோஸ் தீவு. ரொம்ப அழகான ஒரு தீவு. அந்த தீவில்
ஒருவர் கூட உயிரோடு இல்லை என்பதை நினைத்து பாருங்கள். இந்த தீவில் ஒருவர் கூட உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் தீர்த்து கட்டி விட்டார்கள். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் நிகழ்ந்ததே இல்லை. சீனாவில் என்ன நிலைமை என்பதை அடுத்து பார்ப்போம். சீனாவில் புகழ்பெற்ற கிமு 260 சாங்பிங் போர், புகழ்பெற்ற போர். அது 2 மாநிலத்துக்கு நடுவிலே நடக்கிற போர். 2 ப்ராவின்ஸ் என்று சொல்வார்கள். அந்த 2 மாநிலத்துக்கு நடுவிலே நடக்கிற போர். பின் மாநிலத்தினர் ஜாகோ மாநிலத்தின் மேல் போர் தொடுத்து வெற்றி பெற்றனர். இராணுவ தலைவன் பாய் குய் ரொம்ப பயங்கரவாதி. இவன மாதிரி ஒரு பயங்கரவாதியை வரலாறு கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி. அவனை பற்றி பின்னால் பார்ப்போம். பிடிபட்ட அனைவரையும் மண்ணில் புதைக்க உத்தரவிட்டான். அத்தனை பேரையும் புதைக்க, பூமிக்குள்ளே நேரடியா உயிரோட புதைன்னு சொன்னான். ஆனால் அவனுடைய அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாம் இதன் எதிர் விளைவுகள் வரும், அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர்கள் அத்தனை பேரையும் வெட்டி கொன்றான். அவனுடைய 30 ஆண்டு இராணுவ தலைமையில் 73 நகரங்களை நாசப்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேலானவர்களை அவன் கொன்றான் என்று சீன வரலாறு சொல்லுகிறது. மனித கசாப்புக்காரன் என்று அவனை அழைக்கிறது. சீன வரலாறு அவனை மனித கசாப்புக்காரன் என்று அழைக்கிறது. இப்பொழுது ஹிட்லர் எல்லாம் தூக்கி சாப்பிடுற ஆள் அவன், பயங்கரவாதியாக இருந்திருக்கிறான். இவன் தான் அந்த பாய் குய். அந்த சாங் பிங் போரை சித்தரிக்கிற ஓவியம் இது. போருக்கான காரணங்கள் என்ன, போர் திணைகள் எந்த சூழ்நிலையில் எப்படி வகுக்கப்பட்டன என்பதை பற்றி சற்று பார்ப்போம். ஆதிக்க விரிவாக்கம், எந்தெந்த பாடல்களிலே அவை சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற குறிப்பையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஆதிக்க விரிவாக்கம், பொறாமை, குடும்ப மன வேறுபாடு, மகள் மறுத்தல், குலத்துக்குள் உட்பூசல், தன்மானம் காத்தல், இவை போன்ற காரணங்களினால் போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று இடைக்குன்றூர் கிழார் பாடலிலே போர் தவிர்க்க முடியாது, போர் இல்லாமல் நாடுகள் இல்லை, அரசன் இல்லை, வாழ்வு இல்லை என்ற கருத்தை அனைவரும் நம்பினார்கள். பாலியல் உணர்வுகளை முறைப்படுத்த அகத்திணைகள் அமைத்தார்கள். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்கிறது. இப்படி முறைப்படுத்துவதற்காக அகத்திணைகள் உருவாக்கப்பட்டன. இதே வழித்தடத்தில் மரச்செயல்கள் அத்துமீறுவதை தடுத்து முறைப்படுத்தவே புறத்திணைகள் 7 உருவாக்கப்பட்டன. வெச்சி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்ற 7 திணைகளும் காஞ்சி பாடான் திணைகளும் பின்னர் சேர்க்கப்பட்ட பொதுவியல் திணையும் போரை பற்றி மிகுதியாக பாடாத திணைகள். போர் சூழலை எதிர்க்கும் பாடல்கள் இவற்றில்தான் உள்ளன. போருக்கு எதிரான கருத்தாளர்கள் இந்த 3ஐயும் சேர்த்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த போர் நடக்கிறது என்று சொன்னால் சும்மா காட்டுமிராண்டித்தனமாக செய்கிற போர் இல்லை. அதற்கும் வழிமுறைகள், அதற்கும் மேலாண்மை அமைத்திருந்தார்கள். இதற்கு சான்றாக நாம் பார்ப்பது, போர் நிகழ்கையில் வன்மையற்றோர் பாதிக்கா வண்ணம் போர் மேலாண்மை பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி போருக்கு முன் செய்யும் பாதுகாப்பு பற்றி நெட்டிமையார் பாடுகிறார். ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என்று பாடுகிறார். பசுக்களும் பார்ப்பனர்களும் பெண்களும் நோயுடையோரும் குழந்தைகளை பெறாதவர்களும் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள், நான் அம்பு விடுக்கிறேன், நீங்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் தான் நான் போரை நடத்துவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனித நேயம் அந்த அரசனுக்கு இருந்திருக்கிறது. அரசன் பல கொடுமைகளை செய்திருக்கிறான், இதே அரசன் என்பதை நாம் முன்னால் பார்த்தோம். அதே நேரத்திலே அவனுக்கு மனித நேயம் கூட இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் சுட்டி காட்டுகிறது. இதே மண்ணில் போர் கொடுமையை பாராட்டிய நெட்டிமையார் இந்த போர் அறத்தை பாராட்டுகிறார். அடுத்து, போர் தடுப்பு முயற்சிகளை புலவர்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள்?
போர் தடுப்பு முயற்சிகளை நேரடியாகவும் செய்திருக்கிறார்கள், மறைமுகமாகவும் செய்திருக்கிறார்கள். புறநானூற்றில் காணப்படுகிற போர் மறுப்பு சிந்தனைகள் என்பதற்கு துணையாக நான் சொல்லுகிற கருத்துகள் 2 வகைப்படும். ஒன்று, நேரடியாக போர் தடுப்பு முயற்சிகள், நேரடியா போர் செய்யாத, தப்பு பண்ணக்கூடாது என்று சொல்வது. இன்னொன்று, மறைமுகமாக கசப்பு மருந்தை வெள்ளத்துக்குள் வைத்துக் கொடுப்பது மாதிரி மறைமுகமாக போர் தடுப்பை அரசர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த போர் தடுப்பு முயற்சிகளை செய்தவர்கள் புலவர்களும் பார்ப்பனரும் என்று பார்க்கிறோம். 2 பேரும் செய்ததாக பாடல்கள் வருகின்றன. அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்று சூசகமாக பேசி போரை தடுத்தார் என்ற பாடலை நாம் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய முறை படித்திருக்கிறோம். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, நாம் கேள்விப்படாத இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு பார்ப்பன இளைஞன் தன் திறமையான உரையாடலால் போரை தடுக்கிறான். என்ன சொன்னா அந்த பார்ப்பன இளைஞன்? ரொம்ப குறைவாகத்தான் பேசுகிறான், கொஞ்ச நேரம் பேசுறான். என்ன பேசினான்னு தெரியல, அந்த பேசிய விவரம் அந்த பாடலில் இல்லை. ஆனால் அவன் பேச்சை கேட்டு மதுளை கைப்பற்றிய மன்னன் மதுளை விடுத்து அவன் போரை நிறுத்துகிறான். ஏணி சீப்பு யானைகளின் மணிகளை நீக்கினான் என்கிறார் பார்ப்பன வாகைத்துறையில் மதுரை வேளாசன். அடுத்து, ஒரு நாட்டுல போர் நடக்கல அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக காண்பித்து ஒரு பாடலை சொல்லி, இப்படி இருந்தால் போரே இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும், போரில்லாத உலகம். இப்பொழுது பாரதிதாசன் கனவு காண்கிற அந்த போரில்லாத உலகத்தை ஒரு கவிஞன் இதற்கு முன்னாலேயே கனவு கண்டிருக்கிறார். அது என்ன என்றால், போர் அச்சமின்றி ஆட்சி நடக்கும் நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியை காட்டி புலவர்கள் போருக்கு எதிராக கருத்தாடல் செய்கிறார்கள். சேரமான் யானை கட்சே மாந்தரன் சேரல் இரும்புறையின் நாட்டில் சோறாக்கும் நெருப்பு, கதிரவனின் வெம்மை, இவை மட்டுமே காணப்படும். போர், வறுமை ஆகிய வெம்மைகள் அங்கு இல்லை. இந்திர வில்லையன்றி கொலை வில்லை யாரும் கண்டதில்லை. கருவுற்ற பெண்டிர் மட்டுமே மண்ணை உண்பர், பகைவர் மண்ணை கைக்கொள்ளார். போர் யானை வெண்கொற்ற குடையின் நிழலில் சுகம் காணும், வாள் இல்லாதோர் அக்குடையே காவலாக அதன் கீழ் உறங்குவர். பாசறைக்கு காவல் போடுவதில்லை, தும்பை மாலை அணிந்த போர் வீரர்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவர். இப்படி கூறுகிறார் குறுங்கோழியூர் கிழார். போர் செய்ததற்கு பின்னால் மன்னர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்களா என்றால், சில மனசாட்சி உள்ள மன்னர்களுக்கு இந்த போர் குற்ற உணர்ச்சியை, அசோகனுக்கு எப்படி கலிங்கத்து போர் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தியதோ அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திய செயல்களையும் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். அந்த குற்ற உணர்ச்சியின் விளைவாக அதை எப்படி வெளிக்காட்டினார்கள் என்பதையும் பார்க்கிறோம். நேரடியாக செய்யாமல் வேறு மாதிரியாக அந்த குற்ற உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார்கள். போரில் செய்யும் கொலைகள் மனசாட்சி உடையோருக்கு குற்ற உணர்ச்சியை விளைவிக்கும். பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி, ராசஸ்வயம்பேட்ட பெருநற் கிள்ளி, பாண்டியன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஆகிய மூவரும் போரில் பகைவர் நாடுகளை அழித்தவர்கள், பலரின் இறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள். அதே நேரத்தில் பெரும் யாகங்களையும் நிகழ்த்தியவர்கள். போர்க்கொடுமைகள் விளைத்த குற்ற உணர்ச்சியே இவர்களை பெரும் யாகங்கள் நிகழ்த்த தூண்டியிருக்கக்கூடும். இவர்கள் மனித நேயர்களாக இருந்ததை புலவர்கள் புகழ்ந்துரைக்கின்றனர். இந்த கொடுமையான போர் புரிந்தவர்கள் தான் யாகத்தையும் செய்கிறார்கள். இந்த செய்த பாவத்தை கழுவுவதாக நினைத்து யாகங்கள் செய்கிறார்கள். ஆகவே போர் செய்து தவறு, நான் செய்திருக்க கூடாது என்கின்ற உணர்ச்சி அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் செய்கிற யாகங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாண்டிய நெடுஞ்செழியன் பகைவரை அழித்த போது அவர் மனைவியர் கூந்தல் களைந்து கைமை பூணுவது கண்டு போரை நிறுத்தினான். அவர்கள் கைம்பெண்களாக மாறிவிட்டார்கள் என்பதை கண்டவுடன் அவன் போரை நிறுத்துகிறான். அதற்கு மேல் போர் வேண்டாம் என்று போர்க்களத்தை விட்டு திரும்பி வருகிறான் என்று புலவர் கல்லாடனார் குறிப்பிடுகிறார். இன்னொரு செய்தி, நீ பகைவர் மேல் அன்பும் அருளும் காட்டு, மக்கள் மேல் அன்பும் அருளும் காட்டு. அப்படி காட்டினால் போர் சிந்தனை உனக்கு வராது.
இன்னா செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதை விட்டு அகலும் என்ற நிலையில் மனித வாழ்வின் உயர் பண்புகளை அரசர்களுக்கு எடுத்துரைப்பது அவர்களிடம் உறைந்துள்ள மனித நேயத்தை வெளிக்கொணரும். சிறப்பாக அன்பும் அருளும் இருக்கும் இடத்தில் பகை மறையும். அதன் விளைவாக அவர்கள் போர் வெறி தனியும். அத்தகைய முயற்சியில் நரி வெறு தலையார் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாட் கோப்பெரும் சேரலை வழி நடத்த முயன்றுள்ளார். அரச வாய்ப்பு அரிது. தாய் குழந்தையை பேணுவது போல நாட்டை பேணுக. அருளையும் அன்பையும் நீக்கிவிட்டால் நீங்காத துயரம் நேரும் என்று குறிப்பிடுகிறார். பசியால் வாடியோருக்கு அன்பும் அருளும் காட்டி புலவர் பாடும் சிறப்பை பெற்றால் ஓட்டுநர் இல்லா வான உறுதியில் செல்லும் அளவு உயரலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான உறுதி எய்துவ. ரொம்ப திகைக்க வைக்கிற வரிகள். ஆளில்லாத விமானத்தில் நீ செல்லலாம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவர் பாடுகிறார். ஆளில்லா விமானம் என்கின்ற ஒரு சிந்தனை எப்படி வந்திருக்கிறது என்பது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஒரு சமயம் இந்த மாதிரி சிந்தனைகளுடைய தொடர்ச்சியாகத்தான் விமானத்தை மனிதன் கண்டுபிடித்தானோ என்னவோ. ஆகவே இது ரொம்ப சிந்தனைக்குரிய, ரொம்ப நம்ம திகைக்க வைக்கிற வரி. ஆளில்லாத விமானத்தில் நீ செல்லலாம், நீ அன்பும் அருளும் காட்டினால் ஆளில்லாத விமானத்தில் செல்லலாம் என்று இந்த புலவர் குறிப்பிடுகிறார். எந்த குறைபாடும் இல்லாத நல்லுடல் பெற்ற நீ அறம் பொருள் இன்பம் மூன்றும் ஆற்றும் செயல் தொடரட்டும். கொடியோரை ஒருப்பதோடு நல்லோரை காத்தலும் கடமை என்று உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளியை வழி நடத்துகிறார். மதுரை மருதநிலை இளநாகனார் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு நாற்படைகள் மட்டும் பெருமை தரார். அறநெறியை முதலாக அடைவதே உனக்கு சிறப்பு சேர்க்கும் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு ஆக்கப்பூர்வமான முயற்சி, வேளாண்மையில் நீ கவனம் செலுத்த வேண்டும். வேளாண்மையில், உற்பத்தியில், ஆக்கத்தில் நீ கவனம் செலுத்தும் பொழுது போர் சிந்தனை உனக்கு வராது. போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் எழாமல் இருக்கும் என்பதற்காக வேளாண்மையை போற்றுக என்று சொல்லுகிற பாடல்கள் வழியாக போர் நிறுத்தத்தை புலவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அதை பார்ப்போம். உணவை உருவாக்கும் வேளாண்மைக்கு சிறப்பளிக்கும் சிந்தனையை மன்னர்களிடம் தோற்றுவித்தால் அவர்கள் கவனம் போரிலிருந்து திசை திரும்பும். இவ்வகையில் குடப்புலவியனார் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எடுத்துரைத்த திறம் சிறப்பானதாகும். உலகை வெல்ல விரும்பினாலும், மறுமை இன்பத்தை விரும்பினாலும், நிலைத்த புகழை விரும்பினாலும் நீரையும் நிலத்தையும் ஒன்று கூட்டி வேளாண்மைக்கு உதவுக என்கிறார் புலவர். இதே கருத்தை வெள்ளைக்குடி நாகனார் கிள்ளிவளவனுக்கு அறிவுறுத்துகிறார். வெண்கொற்ற குடை வெயில் மறைப்பதற்கன்று, மக்கள் வருத்தத்தை போக்குவதற்கே. போர்க்கள வெற்றியெல்லாம் ஏற்களத்தை சார்ந்தே நிகழ முடியும். புலவர் பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை எடுத்துரைக்கிறார். என்ன சொல்லி? வேளாளருக்கு வரி நீக்கம் செய், நாட்டை பலப்படுத்து, போரற்ற வலுவான சமுதாயத்தை உருவாக்கும் வழிமுறை இதுதான். வேளாளருக்கு வரி நீக்கம் செய், நாட்டை வளப்படுத்து, போரற்ற வலுவான சமுதாயத்தை உருவாக்கும் வழி இதுதான் என்று போர் மறுப்பு சிந்தனையை அங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இந்த மண்ணாசை தான் போருக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த மண்ணாசையை எப்படி களைய வேண்டும், ஏன் களைய வேண்டும் என்று சுட்டி காட்டுகிற புறநானூற்று பாடல்களும் சில உள்ளன. அவற்றை பார்ப்போம். மாற்றான் மண்ணை கவர மன்னன் அவா வரும்போது அவங்கிட்ட போய் நீ சண்டை போடாதன்னு சொன்னா மன்ன கத்தி எடுத்துருவான், வாளை எடுத்து விடுவான் அரசன். அரசனுடைய கோபத்திற்கு உள்ளாகாமல் வெள்ளத்துள் கசப்பு மறைந்திடுவது போல புலவர்கள் அறிவுரை வழங்கினர். போருக்கான பேராசையை தவிர்க்கும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. எப்படி மறைமுகமா போரை தடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க என்று பார்க்கிறோம். புலவர் நெட்டிமையார் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதிக்கு வஞ்ச புகழ்ச்சியில் வழங்கிய அறிவுரை என்னவென்றால், பிறர் மண் வென்று பரிசிலருக்கு குடையளித்தல் முறையோ. மற்றவங்கிட்ட நீ பிடுங்கி முட்டை கொடுக்குறியே, இது என்ன நியாயம்? நீ ராபின் உண்டா? இது என்னது நியாயம்? அது மற்றவர்கிட்ட பிடுங்கி இது சண்டை போட்டு குடை கொடுக்கணுமா? இப்படி நீ சண்டை போட வேண்டுமா? அது கேவலமாக இல்லையா என்ற செய்தியை மறைமுகமாக சொல்லுகிறார். அதே மாதிரி ஆலத்தூர் கிழார் கிள்ளிவனவனுக்கு போர் நிறுத்த அறிவுறுத்தல் சொல்லும் பொழுது,
மதிலுக்கு வெளியே காவற்காடுகளை வெட்டும் ஒளி சேரனின் காதுகளில் விழுந்தும் அவன் வெளியே வரவில்லை. இத்தகையவனுடன் போரிடுவது வெட்கக்கேடானது, அடுனை ஆயினும் விடுனை ஆயினும் என்று எச்சரிக்கையுடன் மன்னனின் சினத்திற்கு ஆளாகாமல் மன்னனின் மனதை மாற்றுகிறார். அடுனை அழித்து விடு, விடுனை விட்டு விடு, சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஒன்று நீ அழித்து விடு அல்லது விட்டு விடு. விட்டு விடு அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கொடுக்கறதுனால அரசன் விட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கருத இடம் வருகிறது. மன்னனுடைய மனது மாறுகிறது. புலவர் இடைக்காடனார் கிள்ளிவளவனின் மண்ணாசை இப்படி தடுக்கிறார். வளமான நாடு உனக்கு, உன் நாட்டு மக்கள் மகிழ்வுடன் விருந்தளிக்கும் நாட்டின் மீது நீ போர் தொடுக்கலாமா? பக்கத்து நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து இவர்களை பேணுகிறார்கள், அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள், நல்ல உறவோடு பக்கத்து நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் மேல் நீ போர் தொடுக்கலாமா? நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கல்லவா என்று அரசனுடைய மனதை மாற்றுகிறார். இதெல்லாம் மறைமுகமாக போர் நிறுத்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் மண்ணாசையுடன் போர் தொடுக்க விழைந்த போது அவனை தடுக்க முயல்கிறார். விளைச்சர் நிலங்களை நீ கைப்பற்றினாலும், ஊரை தீயிட்டு கொளுத்தினாலும், பகைவரை குத்தி கொன்றாலும் காவல் மரங்களை வெட்டுவதை மட்டும் கைவிடுக, ஏனெனில் அவை உன் யானைகளை கட்டி வைப்பதற்கு உதவா. காவல் மரங்களை வெட்டாவிடின் போர் இல்லை. ஒரு அரசன் உள்ளே போய் போரிட்டான் சொன்னால் முதல்ல காவல் மரத்தை வெட்டுவான். அந்த காவல் மரத்தை வெட்டாதன்னு சொல்றாரு, அப்படின்னா போரிடாதன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, அது உதவாக்கிற காவல் மரம், யானையெல்லாம் கட்டி வைக்க முடியாது என்று சொல்வதன் வாயிலாக நீ போர் செய்யாதே, வேண்டாம், தேவையில்லை, தேவையற்ற ஒரு காரியத்தை நீ செய்கிறாய் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். இவ்வளவு அருமையான பொன்னாற்று பாடல்களை நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதனை முதலில் பதிப்பித்தவர்கள், அதற்கு உரை எழுதியவர்கள், நமக்கு முன்னால் இப்பொழுது கொண்டு சேர்த்தவர்கள், இவர்களை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இதற்கு முக்கிய காரணமானவர்கள், இன்றைக்கு நாம் புறநானூரை படித்துக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம், உ.ஏ. சாமிநாதர் முதலில் 1894 முதலில் புறநானூற்றை பதிப்பித்தார், உரை எழுதினார். அந்த உரையை இன்னும் விரிவுபடுத்தி, இன்னும் ஆழமாக, இன்னும் கூர்மையாக ஔவை துரைசாமி அவர்கள் பதிப்பித்தார். இதிலே புறநானூறு மூலமும் உரையும் 1894 வந்த முதல் பதிப்பு இதுதான். முதல் பதிப்பினுடைய அட்டை இது. அதுக்கப்புறம் ஔவை துரைசாமி பிள்ளை அவருடைய பதிப்பு, 2 பாகமாக அவர் போட்டிருக்கிறார். இது முதல் பாகம். அதுக்கப்புறம் எல்லாரையும் கவர்ந்த புறநானூறு மூலமும் உரையும் புலியூர் கேசிகன், அண்மையில் வந்த உரைகளில் புலியூர் கேசிகன் உரை மிக எளிமையானது. இதெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி மாணவர்கள் எளிதாக புலியூர் கேசிகனை படிக்கும் வண்ணம் பெரிய உதவி செய்திருப்பவர் இவர். புலியூர் கேசிகன் இல்லை என்றால் பல பேர்கள் எம்ஏ தமிழ்லாம் முடிச்சிருக்க முடியாது. அவர் உதவி செஞ்சது இதுதான். இவரை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உவேசாவுடைய உரையும் துரைசாமி உரையும் நம்ம படிக்கும் பொழுது புரியும். ஆகவே எளிமைப்படுத்தி நமக்கு செஞ்ச பெரிய தொண்டு செய்திருக்கிறார் புலியூர் கேசிகன். அடுத்து புறநானூற்றை சாலமோன் பாப்பையா விரிவான தெளிவான உரை எழுதியுள்ளார். அண்மையிலே வந்திருக்கிறது. ரொம்ப விரிவான உரை, விளக்கமாக எழுதியிருக்கிறார். ஒரு புது முயற்சி இது. இதையும் நம்ம கவனத்துக்குரியது. இவர்கள் எல்லாம் பழைய செய்திகள். புது செய்தியாக ஒன்று சொல்கிறேன். புறநானூற்றை பரப்புவதில் மிகுந்த அக்கறை கொண்ட இருவரை குறிப்பிட்டாக வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் 2 பேரும் மிக முக்கியமானவர்கள், மக்களுடைய கவனத்துக்கு இன்னும் வராதவர்கள். இவர்களை பற்றி இந்த சமயத்தில் குறிப்பிடுவதை ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். முதலில் முனைவர் இரா பிரபாகரன். எத்தனை பேருக்கு இவரை பற்றி தெரியும் என்பது எனக்கு ஐயமாக இருக்கிறது. சாதாரண மனிதர் இல்லை. இவர் புறநானூற்றுக்கு அருமையான உரை எழுதியிருக்கிறார், விளக்கம் எழுதியிருக்கிறார். இவர் யார் என்றால், அமெரிக்காவின் நாசா, அமெரிக்க இராணுவம் இவரில் மிக உயர் பதவி வகித்தவர். சொந்தமாக PNG என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் தலைவராக விளங்கியவர். மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். ஆனால்
இந்த எல்லா பொறுப்புகளையும் துறந்து தமிழ் பணியில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், மிகுந்த தமிழ் பற்றாளர். அதுவும் சிறப்பாக புறநானூற்று வகுப்புகளை பல ஆண்டுகள், 7-8 ஆண்டுகள் வாஷிங்டனில் நடத்தியவர். வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய உதவியுடன் அவர் ஒரு வகுப்புக்கு 20 பேர் 30 பேர் வருவார்கள். அப்படி தொடர்ந்து ஒரு வகுப்பில் ஒரு 4 பாடல் 5 பாடல் என்கிற அளவுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் அவர் நடத்தி கொண்டிருந்தார். புறநானூற்றுக்காக தனி மாநாடும் அமெரிக்காவில் நடத்தினார். அதுக்கப்புறம் திருக்குறள் மாநாடும் நடத்தினார். திருவள்ளுவருக்காக வாஷிங்டனில் ஒரு சிலை நிறுவுவதற்கும் துணை செய்தார். இவர் அந்த புறநானூற்று மாநாட்டில் பேசிய செய்திகள், அவர் வகுப்புகளை நடத்தியது, அதெல்லாம் வைத்துக்கொண்டு அருமையான எளிய விளக்க உரையை புறநானூற்றுக்கு அவர் எழுதியிருக்கிறார். புறநானூறு முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் முனைவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள். இதற்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர். மேலை உலகத்தில் புறநானூறு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் தான் காரணம். அவர் முதல் முறையாக புறநானூற்றை 400 பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், அருமையான முறையில் மொழிபெயர்த்தவர் இந்த ஜார்ஜ் எல் ஹார்ட். தமிழ் செம்மொழி நிலைநாட்ட அரும்பாடுபட்டவர். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து முதலில் கிடைக்கவில்லை. அதற்காக அரசுக்கு பல கடிதங்கள் எழுதியவர், முயற்சிகளை எடுத்தவர். அதற்கப்புறம் செம்மொழி கிடைத்ததற்கு பின்னால் செம்மொழி மாநாட்டில் இவர் சிறப்பிக்கப்பட்டார். பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் முதல் முறையாக தமிழ் இருக்கை உருவாக்கியவர் இவர்தான். முதல் தமிழ் இருக்கை உருவாக்கியவர். அங்கு தமிழ்துறை தலைவராக பல ஆண்டுகள் விளங்கியவர். இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை நான் சந்திக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை நான் அமெரிக்காவிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பத்திரிகைக்காக அவர் எழுதிய புத்தகம் இது. இந்த 400 Songs of War and Wisdom என்பதுதான் அவர் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அவருடன் ஒருவரும் துணை செய்திருக்கிறார். ஒரு ஆங்கிலேயரும் அவருக்கு துணை செய்திருக்கிறார். 2 பேரும் சேர்ந்துதான் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய பணி முக்கியமான பணி. துணை செய்தவர் இன்னொருவர். அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு பர்க்லியில் கிடைத்தது. பர்க்லி பல்கலைக்கழகத்தை ஒட்டி இருக்கிற ஒரு சிற்றுண்டி சாலையில் அவரோடு சிற்றுண்டி அறிந்து கொண்டே ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நான் அவரை நேர்காணல் செய்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். புறநானூறு தொடர்பான பல விஷயங்களை நாங்கள் விவாதித்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், புறநானூற்றில் இருக்கிற யதார்த்தம், பட்டவர்த்தனமாக சொல்லுகிறார்கள் விஷயங்களை இவ்வளவு தெளிவாக வேற எந்த இலக்கியத்திலும் இப்படி பார்க்க முடியாது என்று சொன்னார். செம்மொழி பற்றி பேசும்போது அவர் சொன்னார், மற்ற திராவிட மொழியை சார்ந்தவர்கள் எல்லாம் செம்மொழி அந்தஸ்து கேட்கிறார்கள், இது அர்த்தமே இல்லை, அது எப்படி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் எப்படி செம்மொழி அந்தஸ்து கொடுக்க முடியும், இது அரசியல் இங்கே விளையாடுகிறது, செம்மொழி அந்தஸ்து என்றால் அது தமிழுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுப்பது நேர்மையான முறை இல்லை என்று என்னிடம் குறிப்பிட்டார். அவரை சந்தித்த அந்த 2 மணி நேரத்தை என்னால் மறக்க முடியாது. நான் மயில் பத்திரிகை, மலேசியாவில் வந்திருக்கிற மயில் பத்திரிகை, இந்த நேர்காணலை நான் முழுவதுமாக வெளியிட்டேன். அவரோடு இருந்த காட்சி. இது என்னுடைய நண்பர் லாரன்ஸ், அங்கே பர்க்லியில் படித்தவர். அவருடன் கூட படித்தவர் கௌசல்யா, ஜார்ஜ் ஹார்ட்டுடைய மனைவி. இவர் மதுரையை சார்ந்தவர். தமிழ் படிக்கும் பொழுது இரண்டு பேரும் சமர் துறைக்கும் போது காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். என்னுடைய துணைவியார். இது ஒரு மறக்க முடியாத சந்திப்பாக பெர்க்லிக்கு பக்கத்தில், பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றுண்டி சாலையிலே ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு மாபெரும் மனிதரை சந்தித்த நிறைவு எனக்கு ஏற்பட்டது. அடுத்து மறைமுகமாக பேசினோம். போர் வேண்டாம் என்று சொல்லுகிற செய்திகளை, மறைமுகமான செய்திகளை பார்த்தோம். இப்பொழுது போரே வேண்டாம் என்று நேரடியாக சொல்லுகிற செய்திகளை நாம் பார்ப்போம். நேரடியாக நடந்த சில போர் தடுப்பு நிகழ்வுகள். சோழன் நெடுங்கிள்ளி கோட்டை மதில் கதவுகளை அடைத்திருக்கிறான். மக்கள் குடிநீரும் இன்றி கதறுகின்றனர். அவன் போரிடும் வலிமையை இழந்துள்ளான். அப்பொழுது கோவூர்கிழார் சொல்கிறார், போர் செய், முடியாவிட்டால் கதவை திறந்து போரை நிறுத்த வழி செய், இப்படியே இருப்பது வெட்கக்கேடானது என்று எடுத்துரைக்கிறார். போரை நிறுத்து என்று சொல்கிறார். அதே மாதிரி திருப்பி நெடுங்கிள்ளிக்கும் 2 பேரையும் அழைத்து பேசுகிறார். அவர்கள் மனதில் உரைக்கும்படி கோவூர்கிழார் அளித்த
போர் நிறுத்த அறிவுரை இதுதான். ஒருவர் தோற்றாலும் தோற்பது சோழர் குடியே, இருவரும் வெற்றி பெறுவது இயற்கை அன்று. எனவே போரை நிறுத்து. உங்கள் செயல் பிற வேந்தற்கு உடம்பு பூரிக்கும் வண்ணம் நகைப்பை உண்டாக்கும். விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா. 2 பேரும் சோழர் குடியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு ஒரு அவலமான காட்சி, புறநானூற்றிலே இவ்வளவு கொடூரமான ஒரு போர்க்காட்சியை காணவே முடியாது. அது மறைமுகமாக போர் வேண்டாம் என்ற செய்தியை உறக்கச் சொல்லுகிறது. அது என்ன என்றால், சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் சோழன் வேற்பக்கடக்கை பெருவிரற் கிள்ளியும் போரில் மடிந்தனர், இருபுற வீரர்களும் மாண்டனர், மனைவியர் கதறினர். யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ இல்லா இப்போர் பிற மன்னர்க்கு பாடம். எப்படி கலிங்கத்து போரில் பெரும் சேதம் ஏற்பட்டதோ அந்த மாதிரி மிகப்பெரிய சேதம். இனிமே போரே வேண்டாம் என்று அசோகன் நினைத்தது மாதிரி நினைக்க வேண்டும் எல்லோரும் என்பதற்காக அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போரை பற்றி 2 பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். இனி போரே வேண்டாம் என்று சிந்திக்க வைக்கும் இந்த பாடலை பரணரும் கழாத்தலையாரும் இந்த பாடலை படித்து பார்த்தால் போரே செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு ஆழமாக படிப்பவர்கள் மனதிலே ஏற்படும். கோப்பெருஞ்சோழன் தம் புதல்வர்களை எதிர்த்து களம் புகுந்தான். அவர்களுடன் கருத்து வேறுபாடு, சொந்த பையன்கிட்டே சண்டை போடுறான். அப்போது புலவர் போரை தடுக்க போரில் மடிந்தால் ஆட்சிக்கு உரியவர் உன் போரில் நீ மடிந்தால் ஆட்சிக்கு உரியவர் உன் புதல்வரே, உன் புதல்வர் தோற்றால் உன் தருவாய். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, யாரோ வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கரோட பேச்சு அப்பதான் தெளிவா இருக்கும். நீங்க தொடருங்க. இப்படி சொன்னவுடன் அந்த மன்னன் வழியில் ஈடுபடுகிறான், போரை நிறுத்துகிறான், வடக்கிருந்து உயிர் நீக்கிறான், உண்ணாவிரதம் இருக்கிறான். போர் செய்யக்கூடாது என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்த மன்னன் இவன் தான். போர் வேண்டாம், நான் உயிர் நீக்கிறேன், எனக்கு போர் வேண்டாம் என்று சொல்லி போருக்காக உயிர் துறந்த தமிழ் மன்னன் என்று இவனை நிலையாமையை காட்டி வாழ்க்கை நிலையாமையை காட்டி போர் வேண்டாம் என்ற சிந்தனையை விதைக்கும் பாடல்கள் சில உள்ளன. அவற்றையும் பார்ப்போம். போர்த்தியை தனித்து நிலையாமை உணர்த்தும் முயற்சியே காஞ்சி திணை. காஞ்சி திணையின் 20 துறைகளில் ஒரு துறையாகிய பெருங்காஞ்சி மாற்றுவதற்கரிய கூற்றுவனின் கொடுமையை கூறுகிறது. இதில் உள்ள 9 பாடல்கள் போர் வெறி நோய் மன்னவர்க்கும் மற்றவர்க்கும் தலைக்கேறாமல் தடுப்பூசியாக செயல்படுகிறது. மாதிரிக்கு ஒன்றை சொல்கிறேன். உடைவேல மரத்தின் சிறிய இலை அளவு இடங்கூட பிறர்க்கு வழங்காது ஆண்ட சுயநல மன்னர்கள் கடற்கரை மணலிலும் பலர். முடிவில் நாடு பிறர்க்கு உரிமையாகி இடுகாடே அவர்களுக்கு உரிமையானது. உப்பில்லா சோற்றை பிணத்தருகே வைத்து திரும்பி பாராமல் புலையன் ஈமச்சடங்கு நிகழ்த்தும் நாள் உனக்கு வரும் முன் நீயும் மண்ணாசை மற புகழ் பெற்று உய்ய ஆவண செய் என்று ஐயாதி சிறுவன் தேரையார் என்ற புலவர் ஒரு மன்னனுக்கு சொல்லுகிறார் என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஒரு மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் என்று வருகிறது. யார் அந்த மன்னன்? பேரில்லை. ஆகவே எல்லா மன்னர்களுக்கும் பொதுவாக இந்த அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். அது வேண்டும் என்றுதான் ஒரு மன்னனுடைய பெயரை குறிப்பிடாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் பொதுவாக இந்த கருத்தை ஏற்கலாம் என்று கருதக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, மூவேந்தர்கள் ஏன் ஒற்றுமையாக இல்லை என்கின்ற சிந்தனை பல புலவர்களை சிந்திக்க வைத்த ஒரு சிந்தனை.
பல பேர்கள் ஏன் மூவேந்தர்கள் ஒன்றாக இருந்திருந்தால் தமிழக வரலாறே மாறி இருக்கும், சங்ககாலம் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கும். அப்படி ஏன் நடக்கவில்லை? அப்படி நடந்ததா? எங்காவது சந்தித்திருக்கிறார்களா மூவேந்தர்கள் என்றால் 398 பாடல்களில் 138 பாடல்களில் மூவேந்தர்களை பற்றி பாடப்பட்டிருக்கிறது. 141 பாடல்களில் 48 குறுநில மன்னர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த 138 பாடல்களில் மூவேந்தர்கள் போர்க்களத்திற்கு வெளியே, போர்க்களம் இல்லாமல் 2 பேரும் சந்தித்து பேசியிருக்கிறார்களா என்றால் எங்காவது இருக்கிறதா என்றால் 2 நிகழ்ச்சிகள் காண முடிகிறது. போர்க்களத்திற்கு வெளியே ஒன்றிணைந்து செயல்பட்ட நிகழ்வுகள் 2ஐயே காண முடிகிறது. போரின்றி இவர்கள் சந்தித்ததை புலவர்கள் பாராட்டி மகிழ்ந்திருந்தார், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். போர் இல்லாம 2 பேர் சந்திக்கிறானே, போர்க்களத்துல தானே சந்திக்கிறான், போர் இல்லாம சந்திக்கிறான்னா அளவற்ற புகழ்ச்சியோடு அளவற்ற மகிழ்ச்சியோடு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்திப்பு நிகழும் பொழுது காவிரி பூம்பட்டணத்து காரிக்கண்ணனார் பாடுகிறார், நீங்கள் இருவரும் பலராமனும் திருமாலும் போல ஒன்றாக இருப்பதை காண்பதை விட இனியது வேறில்லை. இந்த ஒற்றுமை கடல் சூழ் உலகை உங்கள் கைவசப்படுத்தும். உங்கள் அன்பு நெஞ்சத்தை பிரிக்க முயல்வோர் சொற்களை கேளாதீர்கள். இன்னொரு நிகழ்ச்சி, இது வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். 3 வேந்தர்களும் ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. சோழன் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி இயற்றிய யாகத்திற்கு சேரமான் மாரி வெண்கோவும் பாண்டியன் காணப்பேர் தந்த உக்கிர பெருவிடுதியும் மூவேந்தர்களும் வந்திருந்தனர், ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பை ஔவையார், இந்த அரிய நிகழ்வை ஔவையார் வியந்து பாராட்டி பாடுகிறார். அவர்களுக்கு நிலையாமையையும் உணர்த்துகிறார். என்ன பாடல் அது என்றால், பார்ப்பார் வளர்க்கும் முத்தி போல மூவேந்தர்களும் ஓரிடத்தில் இருக்கிறீர்கள். வானத்து மீன்கள் மழை துளிகளின் எண்ணிக்கையை காட்டிலும் உங்கள் வாழ்நாள் பெருகும். ஞாயிறு திங்கள் ஆகிய 2 சுடர்களும் இணைந்து செல்வதில்லை, ஆனால் நீங்கள் மூவரும் இணைந்து காட்சி தருகிறீர்கள். இது பெரும் பேறு. பிறரை வாழச் செய்யுங்கள், அதுவே நல்வினை. அதுவே துன்பத்தில் மிதக்கும் போது உங்களுக்கு மிதவையாக உதவும். இப்படி அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையினுடைய தொடர்ச்சி தான் சிலப்பதிகாரம் என்று கருதுகிறேன். இளங்கோவடிகள் இந்த சிந்தனையை விரிவுபடுத்துகிறார். சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சிக்காண்டம் முழுவதும் இந்த 3 மன்னர்களும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தால் தமிழகம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கிற ஒரு காட்சியைத்தான் பல இடங்களிலே பார்க்கிறோம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என்ற பெயர் சூட்டியதே இந்த அடிப்படையில் தான். தமிழ் மன்னர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல்கள் மிகவும் குறைவு. ஒற்றுமையை பற்றி அதிகமாக ஏனோ பேசவில்லை. திருவள்ளுவர் கூட ஒற்றுமை என்கின்ற அதிகாரத்தை ஏன் எழுதவில்லை என்ற ஒரு கேள்வி அழையாத விருந்தாளியாக என் மனதிற்கு அடிக்கடி வருகிறது. ஏன் எழுதவில்லை? எழுதியிருக்கலாம். எத்தனையோ சிறந்த பண்புகளை பற்றி எழுதிய திருவள்ளுவர் ஒற்றுமையை பற்றி ஏன் எழுதாமல் விட்டார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனாலும் அதை மீறி சில நல்ல பாடல்கள், ஒற்றுமையை சொல்லுகிற பாடல்கள் இருக்கின்றன. அதிலே மிகச்சிறந்த பாடல் என்று சொன்னால், போரில்லாத உலகத்திற்கு வழிகாட்டுகிற மிகச்சிறந்த பாடல் எது என்றால் ஐநாவினுடைய முகப்பு வாசகம். இந்த முகப்பு வாசகத்தை பார்த்து அந்த பாடலுக்கு போவோம். மனித உள்ளங்களில் தான் போருக்கான காரணங்கள் தோன்றுவதால் மனித உள்ளங்களில் தான் அமைதிக்கான அரண்கள் அமைக்கப்பெறல் வேண்டும் என்று ஐநாவினுடைய முகப்பு வாசகம் சொல்லுகிறது. அதற்கு பக்கத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடல் இடம் பெற்றதாக அங்கு இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். பத்திரிகைகள் கூட படித்திருக்கிறேன். ஆனால் நேரில் சென்றவர்கள் பல பேர் அப்படி எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமாக சொல்ல முடியவில்லை.
ஆனால் ஒன்று நிச்சயமாக, இதற்கு பக்கத்திலே இந்த பாடல் இடம்பெறுவதற்கான அனைத்து தகுதியும் அதற்கு உண்டு. அந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற கணியன் பூங்குன்றன் பாடல் வரிகள் போரில்லா உலகிற்கு புறநானூறு அளித்த மிக பெரும் கொடை. உலக மக்கள் அனைவரையும் உறவினர்களாக ஒன்றிணைக்கும் இப்பாடல் போர் மறுப்பு பாடல்களில் தலை சிறந்தது. அமேசான் அனைத்துலக இசை பட்டியலிலும் இப்பாடல் இசையுடன் இடம்பெற்றுள்ளது. இசை வடிவத்தில் அமைந்திருக்கிற அந்த பாடலை, உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகிற அந்த பாடலை அந்த சூழ்நிலையோடு அருமையான அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஹலோ. மின்னொடு வானம் தந்துளி தலையானது, மின்னொடு வானம் தந்துளி தலையானது, கல் பொருது மீறங்கு மன்னல் பெரியாற்று நீர் வழி பூனை போலாருயிர் முறை வழி என்பது திறவோ காட்சியில் தெளித்தனம் ஆட்சியில் பெரியோரை சிறியோகைகள் அதனினும் இளமே, அதனினும் இளமே. யாதூரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா. யாதூரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா. தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா, பிறர்த்தரவாரா. அடுத்து போர் மறுப்புக்கு புறநானூற்றின் பங்களிப்பாக நாம்
எந்த பாடல்களை குறிப்பிடலாம்? நிறைய பாடல்கள் இருக்கின்றன. மாதிரியாக சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். புறநானூற்றில் உள்ள பல பாடல்கள் மனித நேயத்தை வளர்த்து போரில்லா உலகை படைக்கும் பணிக்கு துணை நிற்க முடியும். அவற்றில் சில வரிகள்: தனக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். புறநானூற்று பாடல்களை அனைவரிடமும் கொண்டு செல்ல நானும் ஓவியர் ஷேக்கும் படக்கதைகளை உருவாக்கி வருகிறோம். ஏறத்தாழ இப்பொழுது 23 புறநானூற்று பாடல்களை இப்படி ஓவியமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அது உங்களுக்கு மாதிரிக்காக, அது முழுதும் இப்ப படிக்கணுமான உங்களால, சில பேர் செல்போனை பயன்படுத்துறதுனால அந்த எழுத்துகள் சிறிதாக இருக்கும், படிக்க முடியாது. இருந்தாலும் மாதிரிக்கு சும்மா காமிக்கிறேன். புறநானூற்றை ஒரு கதையாக கொண்டு வந்து, ஒரு கற்பனை கதை தான் கொண்டு வந்து, அதை கடைசியாக அது பாடலில் முடிகிற மாதிரி, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்ற பாடல் அந்த ஒரு கதையினுடைய இறுதியிலே பாடல் முடியும். படிப்பவர்களுக்கு அந்த பாடலை மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை இந்த கதை தூண்டும். இது அமெரிக்காவிலே தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் அமைத்திருக்கு. அதிலே 4ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலே இந்த படக்கதை அப்படியே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஓவியர் ஷேக்குக்கு அதில் ஒரு பெரும் பங்கு உண்டு. இந்த என்னுடைய கதையை உயிரோட்டமாக மாற்றியதில் ஓவியர் ஷேக்கிற்கு பெரும் பங்கு உண்டு. தொடர்ச்சியாக இது மாதிரி இன்னும் சில வரிகள்: இவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே, அல்லது செய்தல் ஆற்றீராயும் அல்லது செய்தல் ஓம்புமின். இப்படி இந்த பாடல்கள் பல பேரை உலகம் முழுவதும் சென்றடைந்தார். போரே வேண்டாம் என்கின்ற உணர்வு எல்லாருக்கும் ஏற்படும். உலகெங்கும் 2020ஆம் ஆண்டில் இராணுவ செலவுகள் $2 trillion அளவை எட்டியுள்ள. 2 trillion எவ்வளவுன்னா 2க்கு அப்புறம் 12 சுழி போட்டுக் கொள்ளுங்கள். 12 சுழி, அவ்வளவு டாலர் இராணுவ செலவுகள் மட்டும். ஆனால் வெறும் $24 பில்லியன், 24 பில்லியன், 24 தொடர்ச்சியாக 9 தான், 24 பில்லியன் மட்டுமே செலவிட்டால் பூமி பந்து முழுவதும் தூய்மையான சுகாதார வசதிகளும் அனைவருக்கும் வழங்க முடியும். ஆகவே உலக நாடுகள் ஒன்று கூடி போர் நிகழும் சூழலை கைவிட்டால்தான் வளமான வாழ்வு கைகூடும். எனவே கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற கூற்றை உண்மையாக்க வேண்டும். அதற்கு புறநானூறும் சிறப்பான பங்களிப்பை வழங்க முடியும் என்பதை சொல்லுகிற முறையில் அந்த பாடலை புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். உரை முடிகிறது. இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் கருதி இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இதற்கு மகிழ்ச்சியான நேரம் இது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது. இந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்களின் நிதியால் நிறுவப்பட்ட பூரா சீனிவாசன் அறக்கட்டளை பொழிவை நிகழ்த்தும் அரிய வாய்ப்பு பெற்றதை பெரும் பேராக நான் கருதுகிறேன். இதற்கு காரணமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று மையத்தின் இயக்குனர், என் அருமை நண்பர் டாக்டர் இரா கலைக்கோவன் அவர்களுக்கும், மேலை சிவபுரி வள்ளுவர் மன்றத்தின் செயல்பாட்டாளர் தமிழ் நெஞ்சர் டாக்டர் சுப திருப்பதிக்கும், தம் அறக்கட்டளையின் வாயிலாக எனக்கு சிறப்பு வழங்கிய மருத்துவர்
சு. பழனியாண்டி அவர்களுக்கும் இந்த சொற்பொழிவை எங்கள் அழைப்பை ஏற்று சொற்பொழிவை எழுத்து வடிவில் அழகுற வடிவமைத்து சட்டகப்படுத்த என் துணைவியார் திருமதி நிர்மலா அவர்களுக்கும் ஒளி செயல்பாடுகளுக்கு உதவிய மென்பொறியாளர் திரு பாலுக்கும் தங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு இதில் கலந்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு திரைப்படத்தை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஒரு 50 நிமிடங்கள் ஒரு சொற்பொழிவு கேட்ட மாதிரி இல்ல. நீங்க மாரிஸ் தோப்பு உங்களுடைய பூர்வீகமான இடம்னு சொன்னீங்க ஐயா ஆரம்பத்துல. நாங்க மாரிஸ் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்த மாதிரி ஒரு உணர்வோட இருக்கிறோம். புறநானூற்று காலத்துல எங்களை ஒரு திரைப்படத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்த நீங்க படக்கதையில எப்படி புறநானூரை சொல்றீங்களோ அந்த மாதிரி இங்க ஒரு சட்டகம் வாயிலாக புறநானூரை மிக அமைதியாக அற்புதமாக கலைக்கோவன் ஐயா உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, அமைதியானவர் ஆழமானவர் நடுக்கடலை போல அப்படின்னு சொன்னாங்க. நடுக்கடலை போல ஆழமாகவும் அமைதியாகவும் இருந்து கொண்டு எங்களை எல்லாம் இந்த போர் மறுப்பு சிந்தனைகள் புறநானூற்றில் இருக்கின்றன என்று எங்களை கரை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதுதான் செய்தி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நாங்கெல்லாம் படிக்கும் போது ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சப்ப கட்டுற மாதிரி எல்லாமே நியாயம், போரும் காதலிலும் எல்லாமே நியாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு மேநாட்டு ஒரு கோட்டை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் போரில் அறமும் போர் மேலாண்மையும் போர் மறுப்பு சிந்தனைகளும் எப்படி இங்கே இந்த புறநானூற்றில் புதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறத அன்அர்த் பண்ணி ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்கீங்க. மாவீரன் அலெக்சாண்டர் கூட சொல்லியிருக்காரு, ஐஸ் மெல்ஸ் வென் ஹீட்டட். அதாவது ஐஸ் கட்டி அந்த வெப்பத்துக்கு உருகும், ஆனா வெறுப்புக்கு கண்கள் உருகும். ஐஸ் மெல்ஸ் வென் ஹேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுக்கப்படும் போது கண்களில் இருந்து நீர் உருகி ஒரு தாரையாக வருகிறதுன்னு அலெக்சாண்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வெறுப்புணர்ச்சி தான் ஒரு போர். ஏதோ ஒரு காரணம், அந்த போர் காரணங்கள்ல ஆதிக்க விரிவாக்கம், பொறாமை, குடும்ப மன வேறுபாடு, இப்படி பல காரணங்கள்னால ஒரு வெறுப்பு ஏற்பட்டு தான் இந்த இல்ல ஒரு மண்ணை விரிவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக மண்ணாசை வேண்டாம்னு மாற்றான் மண்ணை கவர மன்னன் அவா உறும்போது வெள்ளத்துள் கசப்பு மருந்து போல போரை தடுக்க அறிவுரைகள் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சுகர் கோட்டட் அட்வைசஸ்ன்னு சொல்ற மாதிரி பிறர் மண் வென்று பரிசிலருக்கு கொடையளித்தல் முறையோ அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான செய்தியையும் அடுனையாயினும் விடுனையாயினும் ஒரு சாய்ஸை கொடுத்திருக்க அப்படிங்கிற ஒரு பாடலையும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எப்படி ஒரு மன்னருக்கு சொல்ல வேண்டுமோ அப்படி இந்த பாடல்கள் மூலமா ரொம்ப அற்புதமாக சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்க காமிச்சீங்க. மூவேந்தர்கள் 3 பேரும் இந்த இருவர் ஒன்னா சேர்ந்திருந்த காட்சியை பலராமனும் திருமாலும் போல அப்படிங்கிற அந்த ஒரு பாடலையும் இங்க கோடிட்டு காமிச்சீங்க. அது மாதிரி 3 மன்னர்களும் சேர்ந்து இருந்ததை பார்ப்பாளருக்கும் முத்தி போல அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் மூலமாவும் காமிச்சீங்க. அதாவது மனித உள்ளங்களில் தான் போருக்கான காரணங்கள் தோன்றுவதால் போர் மறுப்பு சிந்தனைகளும் அங்கேதான் விதைக்கப்பட வேண்டும், அங்கே இருந்துதான் தோன்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்திலையும் சொன்னீங்க. அதே மாதிரி ஒற்றுமையை பத்தி ஏன் வள்ளுவர் பேசல அப்படிங்கிறத நீங்க பேசும்போது சிஆர்ஐயா சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இகல் அதிகாரத்துல அமைதியை பத்தி தான் வள்ளுவர் பேசியிருக்காரு இகல் அதிகாரத்துல அப்படின்ற ஒரு சாட்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதை பத்தியும் ஒரு ஏதாவது கலந்துரையாடல்ல நீங்க அதை பத்தி பேசலாம். படக்கதைகள்ல 23 பாடல்களுக்கு ஓவியர் ஷேக்கோடு நீங்க பண்ணி அது ஒரு பாட புத்தகத்துல அமெரிக்காவில அது ஒரு சிலபஸ்ல வந்திருக்கும் போது நம் ஊரிலும் அது போல் குழந்தைகள் எல்லாம் இதையெல்லாம் கற்க வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அது விரைவில் நிறைவேறும் என்றே நானும் நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் ஆஃப் வாரை பத்தி ரொம்ப அழகா 2 ட்ரில்லியன் செலவு பண்றாங்க, 2 followed by 12 zeros அப்படிங்கிறது 2 ட்ரில்லியன். ஆனா $24 பில்லியன் இருந்தா 9 ஜீரோ இருந்தாலே உலகத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துட முடியும் அப்படின்னு இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் வார் எவ்வளவு காஸ்ட் பண்ணுதுன்னு லியோ டால்ஸ்டாய் கூட வார் அண்ட் பீஸ் பற்றி அவர் நாவல்லாம் அற்புதமா எழுதியிருக்காரு. இறுதியாக புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலோடு நிறைவு செஞ்சீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலையும் ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க. அதை கூட ஒருத்தங்க சாட் பாக்ஸ்ல அதோடைய பதிவு வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த லிங்க் அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதை கொண்டு செலுத்துவோம். இப்பொழுது முறையாக இப்போ கலந்துரையாடலா திருப்பதி? ஆமா, அதுக்கப்புறம் நன்றியுரை கலந்துரையாடல். இப்போ ஐயா கிட்ட யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் ஒரு ராமநாதன் சொல்லுங்க. முதல்ல இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கான கொடையாளர் திரு பழனியாண்டி ஐயா முதல்ல
ஐயா பழனியாண்டி சார் வந்திருக்கிறாங்க. பழனியாண்டி சார் அன்மியூட் பண்ணிக்கலாமா சார்? அன்மியூட் பண்ணுங்க. அந்த ஐயா கூட யாரும் இல்ல சார். பழனியாண்டி சார் அதை அன்மியூட் பண்ணணும் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். சரி, கலைக்கோன் சார் சொல்லுங்க. நீங்க பேசலாம் சார். அருமையான பொழிவு நாம ஏற்பாடு செய்திருக்கோம். நம்மளோட கேட்ட மற்றவர்கள் அவங்களோட கருத்துக்களை பரிமாறுறது சிறப்பு. சரிங்க சார். நான் பேசவா? பேசவா? பேசுங்க பேசு. ஐயா சுந்தர் ஐயா, நான் வந்து டாக்டர் திருப்பதியினுடைய அப்பா. சொல்லுங்க ஐயா. கிட்டத்தட்ட ஏறத்தாழ உங்க வயதுடையவன். சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. வாசுவ மாணிக்கனார் எங்க சித்தப்பா. ஆனா இப்ப எனக்கு பொறுத்தளவுல நான் இது நாள் வரை எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து முற்றிலும் புதுமை. ஏனென்றால் கம்பராமாயண, திருக்குறள், பாரதியார் இந்த மாதிரி இலக்கியங்களே கேட்டு கேட்டு வந்தவங்களுக்கு புறநானூற்றை பத்தி இவ்வளவு சுவையா சொன்னது கேட்டது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் முறை. கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொற்பொழிவை கேட்கும் போது கற்றது சுண்டு விரல் கூட இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம், என்னை பொறுத்தளவுல. ஆனா இப்போ இந்த புதிய முயற்சியை பாராட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த சொல்லிக்கிட்டே வரும்போது என்னுடைய நினைப்பு வந்து 2 வரியில ஓடுச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னு 2 பாடல் இருக்கு. இது வந்தா சரியா போகுமான்னு உங்களை கடைசியா கேட்க நினைச்சேன். இடையில நீங்களே கடைசியா அது முடிவுரையா சொல்லிட்டீங்க. அதனால என்னுடைய நினைப்பு அதுவும் ஒத்து வர்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 2வது, நீங்க சொன்ன அந்த புறநானூற்றை நீங்க சொற்பொழிவு ஆற்றி இருந்தீங்கன்னா மனம் திறந்து சொல்றேன், இவ்வளவு சுவையோட இருந்திருக்காது. பக்கத்துல அந்த பேர்களெல்லாம் அரசர் பேர்கள் பாட்டுகளையும் படம் மாதிரி காமிச்சது மனத்துல நேரடியா பதிஞ்சிருச்சு. புறநானூற்றை பற்றி இவ்வளவு சுவையா என்னுடைய வாழ்நாள்ல கேட்டது புறநானூற்றையும் இவ்வளவு சுவையா கேட்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். 1, போருக்கு பின்னால போற பாராட்டி பாடல்கள் வந்த புலவர்களுக்கு பிறகு போர் மறுப்பு பாடல்கள் வந்திருக்கு. அதனால அது முன்னாடி போற பாராட்டி அந்த புலவர்கள் பின்னாடி போர் மறுப்பு பாடல்கள் பாடாங்களா இல்ல கலந்து வந்திருக்கா? அந்த வரிசை கலந்துதான் வந்திருக்கு. வரிசையா இல்ல. இல்ல போரே புகழ்ந்து பாடின புலவர்கள் முதல் வரிசையாகவும் போற பின்னாடி அப்படி அந்த மாதிரி வரிசையெல்லாம் இல்ல. அப்படி வரிசை வந்து ஒழுங்காலாம் இல்ல. சரி. தொகுத்தவங்க அப்படிலாம் புறநானூற்றை தொகுத்தவங்க அப்படி தொகுத்த மாதிரி தெரியல. என்னுடைய எண்ணம் வந்து போரை பத்தியே புகழ்ந்து பாடி பின்னாடி போர் வேண்டாம்னு அந்த புலவர்கள் பாடி இருப்பா. அந்த வரிசைகள் கால வரிசை பின்மின்னா வருமா அப்படிங்கிற ஒரு சும்மா இல்ல அப்படி இருக்க மாதிரி தெரியலையா? அப்படி இருக்க மாதிரி. சரி. ஏன்னா அதுக்காண்டி ஒரு சும்மா ஒரு விளக்கம் கேட்க. பதிப்பிக்கிறவங்க வேணா எதிர்காலத்துல அப்படி பதிப்பிக்கலாம். அதான் என்னுடைய அப்படி இல்ல. என்ன அடிப்படையில பதிப்பிச்சிருக்காங்க, என்ன அடிப்படையில அந்த எண்கள் போட்டாங்கன்னு தெரியல எனக்கு. சீனாவிற்கு இது ஒரு புதிய தகவலா தெரிஞ்சா நல்லதுங்கிற மாதிரி சொன்னேன். அது நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகள். நன்றி. கோவிந்தராஜ் அருணாச்சலம்னு அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க கேட்கலாம். கோவிந்தராஜ் அருணாச்சலம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. என்னுடைய பெயர் முனைவர் கோவிந்தராஜ். இப்போது கனடாவில் இருந்து பேசுகிறேன். காலை இங்கே 9 மணி. உங்களுடைய உரை மிகச்சிறப்பாக இருந்தது, அது மாற்று கருத்தே இல்லை. அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல அதுக்கு ரொம்ப வேல்யூ அதிகமாயிடுச்சு. இதுதான் ஒரு சிறந்த முறை. பல பேர் வந்து புறநானூறாக இல்லை. ஆனா ஒரு எழுத்துப்பிழை கூட கிடையாது. அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பாராட்டுகள். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல பங்கேற்றவர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு. தீபம் நான் பார்த்த சாரதி அவர் வந்து ஒரு அருமையான நூல் எழுதியிருக்காரு. பல பேருக்கு அது தெரியுமா தெரியல. புறநானூற்று சிந்தனைகள். அதை எல்லோரும் படிக்க வேண்டும். சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க.
என்று அறிகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இல்ல அதை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம், அந்த நூலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புறநானூற்று சிந்தனைகளா ஐயா? இல்ல அந்த புத்தகத்துல இருக்கிற செய்திகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் படிக்கல. அது ஒண்ணு, புறநானூற்று சிந்தனைகள்ல அவர் தேர்ந்தெடுத்த பாடல்களை அதை கதை போல சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரண 6ஆம் வகுப்பு மாணவன் அழகா அதை புரிந்து கட்டாயமா வாங்கி படிக்கிறேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 4ஆம் வகுப்பு மாணவர் பிஏ தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் கூட ஒரு புறநானூற்று பாடலை தெளிவாக புரிந்து கொண்டு சொல்ல மாட்டேங்கிறாரே என்பது என்னுடைய ஆதங்கம். நான் பல முறை நேர்காணல், அதாவது வேலை வாய்ப்புக்காக வரக்கூடியவர்களே, என்ன நான் ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருந்த போது பல ஆசிரியர்களை நேர்காணல் சொல்லியிருக்கேன். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னா ரொம்ப விழிப்பாங்க, சரியா 2 வரி சொல்ல தெரியாது. ஆனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி இந்த இளமையிலேயே அந்த புறநானூற்று பாடல்களை நாம் அறிமுகம் செய்ய தவறி விட்டோம். திடீர்னு போய் பிஏ எம்ஏ படிக்கும்போது ஒரு பாடத்திட்டத்தில் வச்சு அவனுக்கு என்ன தெரியும்? எனவே இங்கேயும் அது போல 6ஆம் அதனாலதான் நாங்க வந்து கதையா மாற்றி சிறுகதைகள். நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்க. நன்றிங்க. ஓவியர் ஷேக் இங்க வந்திருக்காரு. ஆமா, அந்த ஓவியத்தை வரைஞ்சவரு. ஐயா வணக்கம். விரும்பினா பேசலாம் நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா. ஷேக் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், நான் ஓவியர் ஷேக் பேசுறேன். இந்த மாபெரும் அறிஞர்கள் மத்தியில் நான் பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய வாழ்நாளில் இத்தனை பெரிய மனிதர்களையும் இந்த தொழில்நுட்ப மூலம் நான் கண்டு மகிழ்வு கொள்கிறேன். நான் என்னுடைய வாலிப வயதில் என்னை ஒரு இலக்கிய சிந்தனை உள்ளவனாகவும் ஓவியத்தை கற்க வைத்தவனாகவும் பேராசிரியர் டாக்டர் E.J. சுந்தர் அவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையின் முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்பதை இங்கு கூறிக்கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடைகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தர் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு திரைப்படம் பார்ப்பது போலவே இருந்தது. இந்த அதிக நிகழ்ச்சியை நான் கண்டு மகிழ்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பழனியாண்டியா வந்துட்டாங்க. வணக்கம், பழனியாண்டி பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய சொற்பொழிப்பு. ஏதோ புறநானூறைய படிச்ச மாதிரி இருந்தது. அதுல உள்ள செய்திகள் எல்லாம் ரொம்ப வியக்கத்தக்கதா இருந்தது. நம்முடைய சோழ சேர பாண்டியர்களுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ஔவையார் போன்ற பெரும் புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுரைகள் கூறியதையும் சொன்னீங்க. மிகவும் சிறப்பா இருக்குங்க ஐயா. இதே போல இன்னொரு நிகழ்ச்சி எங்களுடைய இந்திய மருத்துவ மன்றத்திலே உங்களுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று என்னுடைய ஆவல். அதுக்கு நேரம் வரும்போது நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். சி ராஜேந்திரன் ஐயா. ஐயா வணக்கங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஆர்கெஸ்ட் ஷேக் ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும். உண்மையில அந்த உயிர் ஓவியமா அந்த ஓவியம்னா நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் இதில் இந்த நோ ஃபார்வர்டிங் குரூப்ல அடிக்கடி E.J. சுந்தர் பயந்துக்குவாரு. இன்னைக்கு இந்த ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த நம்ம நிறைய கம்பராமாயணத்தை பத்தி பேசிவிட்டோம், பேசிக்கிட்டே இருக்கோம், கதை தான் கேட்குறோம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு ஒரு பழமொழி கூட உண்டு. அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லை, இப்படிதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அகநானூறுல இவ்வளவு செய்திகள் வந்து பொதிந்து கிடக்குது. அகநானூறு, புறநானூறுல இவ்வளவு செய்திகள் வந்து பொதிந்து கிடக்குது. அண்மையில கூட பாப்பையா வந்து ஐயா வந்து 7 வகையா பிரிச்சு அதை வேற நோக்குல கொடுத்துருக்காரு. அந்த வரிசைப்படி இல்லாம வேற மாதிரி வரிசைப்படி கொடுத்துருக்காரு. அந்த சப்ஜெக்ட் வைஸ் இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க சொன்னீங்க பிரபாகரன் சொன்னீங்க, அவருடைய தந்தையார் வந்து இவர் சிவராஜ யோகி ரத்ன சபாபதி பிள்ளைன்னு சொல்லி மாயாவரத்தை சேர்ந்தவர்.
திருமந்திரத்துக்கு வந்து ஜி வரதராஜன் ஒரு உரை வந்து பழனியப்பா பிரதர்ஸ் போட்டிருப்பாங்க. அதான் மிகச்சிறந்த உரை, ஜி வரதராஜன் உரை. அந்த உரை வந்து எழுதுறதுக்கு காரணமா இருந்த ஜி வரதராஜன் வந்து இவர்கிட்ட தான் போய் பாடம் கேட்டார். சிவராஜ யோகின்னு மயிலாப்பூரை சேர்ந்த மாயவரத்தை சேர்ந்தவர். அவரை நாங்கள் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிக்காக குரலோடு உறவுகளுக்காக நாங்கள் வள்ளுவர்கள் குடும்பமும் கலைத்தமிழும் நேர்காணல் பண்ணோம். மிகச்சிறந்த மனிதர், பெரிய பணியை ஆட்டிட்டு இருக்காரு. நீங்க அந்த 2 பேர் சொன்னீங்க, 3வதா உங்களையும் ஷேக்கையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் இது. நீங்க அவையடக்கம் கருதி நீங்க சொல்லாம விட்டீங்க. ஏன்னா சங்கச்சுரங்கம்னு பாலா வந்து சங்க பாடல்கள் சொல்லிட்டு இருக்காரு பாலகிருஷ்ணன். இப்போ இந்த புறநானூறு வந்து சொல்லக்கூடிய செய்தியை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கம்பனுக்கும் வள்ளுவருக்கும் மன்றம் வச்சு நம்ம கொண்டாடுற மாதிரி செய்திகளை பரப்புற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி, திருப்பதி மருத்துவர் திருப்பதி அப்படி அப்பா சொன்ன மாதிரி இந்த செய்தியை வந்து அதிகமா நம்ம வந்து தமிழர் வாழ்வியல் சார்ந்த செய்திகள், உணவுகள் இல்லாத வாழ்க்கையை கொண்டு போய் நம்ம சேர்க்கணுங்கிறது பெரிய கடமை நம்மகிட்ட இருக்குங்கிறது. போய் சேர்த்தாதான் இந்த சொல்ற மாதிரி சொன்னோம்னா கேட்கற மாதிரி கேட்டுக்குவாங்க, அவங்க போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறது. அப்புறம் ஒரே ஒரு செய்தி வந்து வள்ளுவரும் வந்து படைச்சருக்கு படை மாட்சியில வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். அது அறம் சார்ந்த போர் தான், போரை தவிர்க்கணுங்கிறது தான் வள்ளுவருடைய நோக்கம். அப்படி முடியாத பட்சத்துல என்ன பண்றது? சண்டை போடுறத ஒழுங்கா போடுங்க. இப்ப சண்டை வேண்டாம், சண்டை போட்டா இப்படி போடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு படை மாட்சி படைச்சருக்குல சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த இகழ்ங்கிற அதிகாரத்துல ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்ற பாருங்க. இன்பத்துள் இன்பம் பயக்கும், இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். துன்பத்திலேயே துன்பம், பெரிய துன்பம் இகழ் தான் சொல்றாரு. இகல் என்னும் எவ்வளவு நோயின்னு சொல்லுவாரு. அது வந்து இந்த இகழ்ங்கிற நோய் அந்த எங்க இந்த வார் நீட்ஸ் டு பி ஃபாட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுனெஸ்கோவுடைய டேக்லைன் அது. அதை கரெக்டா சொன்னீங்க நீங்க. அது வந்து வள்ளுவர் சொல்றாரு, இந்த இகழ்ங்கிறது தான் மன மாறுபாடுன்னு ஒரு அதுக்கு உண்டான பொருள் சொல்லுவாங்க. இந்த இகழ் அங்க போய் வேர்லயே போய் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர். இந்த முழுக்க இகழ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியஸ் லிவிங் தான் இந்த சாப்டர் ஃபுல்லா இருக்கும். இந்த நோக்கில படிச்சு பாருங்க, அந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த உண்மை விளங்குன்னு நான் நினைக்கிறேங்க. நான் இது நண்பர் இவர் சைக்காலஜி ப்ரொஃபஸர் வந்து வெங்கடாச்சலம் ரிலீஜியஸ் ஹார்மனி கூட இது போடும்போது போட்டிருப்பாரு, இதை பத்தி இந்த சாப்டர் பத்தி போடும்போது போட்டிருப்பாரு. அதனால மிகச்சிறந்த உரைங்க இது. ஒரு புதிய கோணம், புதிய பார்வை. வாழ்த்துக்கள், உங்கள் பணி தொடரட்டும். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? இதுல இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கணும். இந்த ஒரு விஷயம் ராமநாதன், இதுல இன்னொரு விஷயம் சேர்த்துக்கணும். கலைக்கூன் ஐயாவோட சங்கச்சாரல் நூலும் நல்ல நூல், எல்லாரும் எளிதாக படிக்கக்கூடிய சங்கச்சாரங்க நூலையும் நம்ம இதுல சேர்த்துக்கணும்னு நான் இதுல பதிவிட விரும்புறேன். டாக்டர் அஷ்ரப் சார் வந்திருக்கிறாங்க டெல்லியில இருந்து. சார் அஷ்ரப் சார், வணக்கம். எனக்கு ஒன்னும் பிரத்யேகமா சிஆர் ஐயா இது இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே 5 மணிக்கு பார்த்திருந்தேன். புறநானூறுங்கிறதுனால வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேலையில ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். இடையில சிஆர் தான் கூப்பிட்டு ஃபோன் பண்ணாரு, இட்ஸ் அ குட் டாக், ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு 2/3 லாஸ்ட் பார்ட் 2/3 நான் கேட்டேன். ரொம்ப அருமையான உரை. இது வந்து புறநானூறுல இப்படி ஒரு போர், இட் இஸ் அ புக் ஆன் வார் அண்ட் இவர் சொன்ன மாதிரி இருந்தாலும் போர் மறுப்பு செய்திகள் அப்படிங்கறத மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு புதிய நோக்கத்துல கோணத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். இதுல வெறும் பேச்சு இல்லாம டெக்ஸ்ட் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விளக்கத்தை தான் கொடுத்துருந்தீங்க. ஒரிஜினல் போயம்ஸ ஒரு சின்ன ஒரு மூலையில, ஏன்னா அது படிச்சா புரியாது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் அந்த வேர்சஸ ஒரு கோணல்ல, ஒரு முக்கோணத்துல, ஒரு கார்னர்ல காட்டிருக்கலாம். கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படிக்கிறதுக்கு. மற்றபடி ரொம்ப அருமையான உரை. சிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி சில பாடல்களை காட்டியிருக்கேன். காட்டிருக்கீங்க. நீங்க தாமதமா வந்தீங்க. முதல்ல சில பாடல்கள் காட்டியிருக்கேன். திரு பரசுராமன் அவர்கள் நடத்தும் இன்டர்நேஷனல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ்ல அதோட தீமே வந்து திருக்குறள் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது. இதை நீங்க வந்து திருக்குறள்லையும் இந்த புறநானூறையும் ஓரளவுக்கு ஒப்பிட்டு இந்த திருக்குறள்ல ஒரு ஆங்கிள கொண்டு வந்து அந்த பீஸ், இகல் என்கிற அதிகாரம் அவர் சொன்னாரு சிஆர் அவர்கள். இகல் என்ற அதிகாரம் உண்மையாவே பல இடத்துல சமாதானத்திற்கான கருத்துக்கள் திருக்குறள்ல பல இருக்குது. அது ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்க ஒரு நாளைக்கு அந்த இன்டர்நேஷனல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ்ல பேசலாம். அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மேபி அட் அ லேட்டர் டேட் you can speak. I don't know whether you can converse in English. I think you can do it.
ஒரு நாளைக்கு அந்த இன்டர்நேஷனல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு வேணும், நீங்க வரணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். வேற யாராவது இதுல? ஐயா மீண்டும் முனைவர் கோவிந்தராஜு கனடாவில் இருந்து சொல்லிக்கணும். பேராசிரியர் பசுபதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவருங்க கனடா நாட்டிலே டொரண்டோல இப்போது வசிக்கிறார். நம்ம கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியை சார்ந்தவர். அவருடைய மூதாதையர்கள்லாம். அவரு வந்து அறிவியல் பேராசிரியர். ஆனா புறநானூர்ல மூழ்கி முத்து குளித்தவர். அவர் வந்து சங்க சுரங்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டுல கிடைக்கும் பல இடத்துல, இல்லைன்னா இணையத்துல கூட நீங்களும் அதை பார்க்கலாம். அதுல என்ன சிறப்பு தெரியுங்களா? நகைச்சுவை ததும்ப அது எழுதியிருக்கிறார். ஒரு 100 பாடல்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப விளையாட்டா நகைச்சுவையா அதை எழுதியிருக்கிறார். ஒரு புதிய கோணத்திலே எழுதியிருக்கிறார். நூலினுடைய தலைப்பு சங்க சுரங்கம், டாக்டர் பசுபதி. இது உங்கள் தகவலுக்காக. நன்றி. இதுல 2 விஷயம். இந்த யாதுமுறை யாவரும் கேள்வின்னு சொல்லி முடிச்சீங்க. அது மேலைச்சூவரிக்கு கொஞ்சம் பொருந்தும். ஏன்னா மேலைச்சூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல தான் அந்த பூங்குன்றம் என்ற ஊரே இருக்கு. அந்த ஏரியா அதுதான் அதுவும் ஒரு நிகழ்வாக சொல்லலாம். சும்மா ஒரு விளையாட்டு போக்கா நான் சொல்லணும் அப்படின்னா, ஒற்றுமையை பத்தி திருவள்ளுவர் முழுசா சொன்ன ஒரு பகுதியே ஒதுக்கி இருக்கான்னு நான் சொல்லுவேன். காமத்துப்பாலே அதுக்கு தான் ஒதுக்கி இருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா அது பாரதியாரோட பாடல் ஞாபகம் வருது. காதலிலே இன்பம் மீதி கழித்து நின்றால் கனமான மன்னவர் போர் எண்ணுவாரோ, மாதருடன் மனமொன்றி மயங்கி விட்டால் மந்திரிமார் போர் தொழிலை மனங்கொள்வாரோ, பாதிநடு கலவியிலே காதல் பேசி பகலெல்லாம் இரவெல்லாம் குருவி போலே காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் படைத்தலைவர் போர் தொழிலை கருதுவாரோன்னு பாரதியார் பாடியிருப்பார். ஸோ அப்படிங்கிறப்ப காமத்துப்பாலே என்டிஆர் போருக்கு எதிரான ஒரு அடிப்படை உளவியலாக கொள்ளலாம்னு சும்மா என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். வேற யாராவது பேசுறேன்னா வேறு நான் பார்த்த சாரதி 2 ஆண்டு எங்க ஊர் மேலச்சேரி சன்மார்க்க சபையில புலவர் படிச்சிருந்தேன். சென்னைக்கு போனார். அப்புறம் ஓவியர் ஷேக்குக்கு இன்னொரு பாராட்டு. இந்த நிகழ்வுக்கான நம்ம போஸ்டர் அழைப்பிதழுக்காக வந்து ஒரு தனி ஓவியம், இந்த புறநானூற்று போர் மறுப்பு சிந்தனைகளுக்காகவே ஒரு தனி சிறப்பு ஓவியம் வரைஞ்சு கொடுத்ததுதான் அந்த கை அப்படி மறைக்கிற மாதிரி, அந்த ஒரு போர் காட்சியில ஒரு கை முன்னாடி தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓவியம் இதுக்காகவே படைக்கப்பட்டதுங்கிறதும் எல்லாரும் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு செய்தி. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவாக நன்றி உரைக்கு செல்வோம். நன்றியுரை வழங்குவதற்காக தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன் அவர்கள் வருகிறார். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நித்தம் ஒரு குறள் நெட்டுரு செய்யின் உத்தமன் ஆவாய் உலகில் நீயே என தன் சிறு வயதிலேயே குறளை பற்றி குறள் படைத்தவர். சிம்ம குறளில் மேடைதோறும் கர்ஜித்து வருபவர். கருவூரில் திருக்குறள் கழகம் அமைத்து திருக்குறளை கொண்டாடி வருபவர். இவர் திமுகவை சேர்ந்தவர். அதையே இங்கு சொல்கிறேன், அரசியல் பேசுகிறேனா என்று நினைக்க வேண்டாம். கட்சியில் உள்ளவர்கள் தங்கள் தலைவர்களின் உருவத்தை, கட்சியின் சின்னத்தை மோதிரமாக அணிவதை பார்த்திருக்கிறோம். இவரும் அப்படித்தான். இதில் என்ன ஆச்சரியம் என நீங்கள் கேட்கலாம். இவர் விரல்களிலே மோதிரமாக இருக்கும் ஒருவன் ஐயன் திருவள்ளுவர். அதனால் தான் சொல்கிறேன் இவர் திமுக என்று. அதன் விரிவாக்கம் தான் என்ன? திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்பதே அதன் விரிவாக்கம். அப்படிப்பட்ட தமிழ் ஆர்வலர் தான் மேலைச்சோவரி மேலை பழனியப்பன் அவர்கள். வள்ளுவர் மன்றத்தை பார்த்து வளர்ந்தவர். தமிழ் ஆர்வம் அப்படியே வள்ளுவர் மன்றத்தோடு சேர்ந்து வளர்ந்தது. தொழில் ஆங்கில மருத்துவமாக, ஆங்கில மருந்து தொழில் புரிந்தாலும் சமூகத்தை சீர் செய்ய வள்ளுவம்தான் சிறந்த தமிழ் மருந்து என்று வள்ளுவத்தை உயிர் நாடியாக கொண்டிருக்கும் தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன் அவர்கள் முறையாக இப்பொழுது நன்றியுரை வழங்க வருவார். அன்மியூட் பண்ணீங்க பழனியப்பன் சார், மேலை பழனியப்பன் சார் அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பேரன்பு சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய முன்னிரவு பொழுதில் என்னுடைய கனிவான வணக்கத்தை கைகூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவர் மன்ற மெய் நிகர் நிகழ்வு 6 என்ற இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவத்திற்கு ஏற்ப டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று மையத்தினுடைய ஒரு இணைப்போடு இணைந்து
தொல்லியல் அறிஞர் பூரா சீனிவாசன் அறக்கட்டளை பொழிவாக இன்றைக்கு ஒரு அற்புதமான உரையை நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். புறநானூற்றில் போர் மறுப்பு சிந்தனை என்கிற தலைப்பில் பேராசிரியர் தமிழறிஞர் முனைவர் ஈ.ஜே. சுந்தர் உலக தமிழ் களஞ்சிய பதிப்பாளர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையை பலரும் குறிப்பிட்டது போல அந்த பதிவுகளோடும் படங்களோடும் மிக தெள்ள தெளிவாக ஒரு நீரோடை போல நம்முடைய உள்ளங்களிலே பதிப்பித்திருக்கிறார்கள். மிக பழைய நூல்கள் எல்லாவற்றிற்கும் பழையதென கருதப்படுவது தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்திற்கு முன்னே தோன்றிய செய்யுள்களும் அதன் பின் தோன்றிய செய்யுள்களும் தன்னகத்தே கொண்டு தமிழ் நாகரிகத்தின் தொன்மையுணர்த்தும் பெருநூலாக திகழ்வது இந்த புறநானூறு. தமிழர்களின் வீரம், மானம், காதல், பண்பாடு, கொடை பற்றிய மிக தெளிவாக எடுத்து காட்டுகிற நூல் இந்த புறநானூறாகும். இந்த புறநானூற்றில் போர் மறுப்பு கொள்கைகள் என்கிற இந்த தலைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையை இங்கே நம்மிடையே ஆற்றி இருக்கிறார்கள். மேலெழுந்த வாரியாக நாமெல்லாம் பார்ப்பது அதியமானும் தொண்டைமானும் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அதியமான் அவை பிராட்டியை தொண்டைமானிடம் போர் நிறுத்தத்திற்காக தூதனுப்பிய போது அங்கே சென்ற இடத்திலே அந்த அதியமான் அனுப்பிய அவ்வை தொண்டைமானை சந்திக்கிற போது தொண்டைமான் தன்னுடைய போர் படைக்களத்தினுடைய அந்த மிகப்பெரிய படைக்களம் கொண்டவன் நான் என்பது போல அந்த படைக்களங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு கூட்டி செல்வதும் அதை பார்த்த மாத்திரத்திலேயே அங்கு இருக்கிற படைக்களங்கள் அத்தனையும் அப்படியே புத்தம் புதிதாக ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்த ஔவையார் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக போரினுடைய தீங்குகளை, அதே நேரத்தில் அதியமானுடைய படைக்களங்களிலே இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் முனை மழுங்கி கொம்பு ஒடிந்து அப்படியே சிதறி கிடக்கிறது, ஆனால் உன்னுடைய அந்த படைக்களத்திலே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாமல் புத்தம் புதியதாக இருக்கிறது என்று ஒரு மறைமுகமாக சொல்லி போரால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளை எல்லாம் சொல்லுகிற காட்சி பொதுவாக நம் பலரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு அதன் உள்ளே ஆழமாக சென்று அதை அணு அணுவாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை காரணம் இன்றைய பொழிவாளர், மிகச்சிறந்த படைப்பாளர், மிகச்சிறந்த பல்வேறு மேலை நாடுகளிலே உரையாற்றியவர், கருத்தாளர், 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியவர். இப்படி வரி வரியாக அவருடைய புகழுரைகளை எல்லாம், அவருடைய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து மகிழ்ந்தோம். அருமை சகோதரர் ராமநாதன் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த அமைப்பை பற்றியும் அமைப்பினுடைய சிறப்பையும் இதோடு வள்ளுவர் மன்றம் இணைந்திருக்கிற நிகழ்வையும், இந்த வள்ளுவர் மன்றத்தோடு இணைந்து அறிவார்ந்த பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த நிகழ்வை பற்றியும் மிக அழகாக சொன்னார்கள். இரா கலைக்கோவன் அவர்களும் தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதை தொடர்ந்து புகழ் வரலாறு படைத்து வருகிற ஒரு பெருமகனார். அவர்கள் இன்றைய பொழிவாளரோடு தன்னுடைய பள்ளி காலத்தில், கல்லூரி காலத்தில் ஆழ்வார்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகளுக்கு வந்த சோதனை போல தனக்கு வந்த சோதனைகளையும் வேதனைகளையும் சொல்லி அந்த சோதனையை வேதனையை சாதனையாக்க போதனையாக கொண்டு வளர்ந்த வரலாறுகளை எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லி அதிலும் மிக ஆழமாக கருத்தாளர்களையும் கவியாளர்களையும் நாங்கள் கலந்து உறவாடி இந்த எங்களுடைய இந்த ஆற்றலை எல்லாம் வளர்த்து கொண்டோம். படிப்படியாக இந்த ஆற்றல்கள் எங்களுக்குள்ளே மிகச் சிறப்பாக ஒளிவிட்டது என்பதையெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். நம்முடைய உரையாளர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய இந்த புறநானூறு என்ற ஒரு அற்புதமான நூல் வந்திருக்காவிட்டால், இதை போல ஒரு கலை களஞ்சியமாக இந்த படைப்பு இருந்திருக்காவிட்டால் பாதிக்கு மேற்பட்ட தமிழகத்தின் தடயங்கள் அழிந்து போயிருக்கும் என்ற ஒரு அற்புதமான அழுத்தமான பதிவை தந்தார்கள். தமிழகத்தின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், ஒழுக்கம், நேர்மை, சத்தியம் இவை அத்தனையுமே காட்டுகிற ஒரு நூலாக இந்த புறநானூற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதை அடுக்கடுக்காக நூற்றுக்கணக்கான புலவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய பாடல்களை மேற்கோள் காட்டி அந்த பாடல்களுடைய கருத்தாளத்தை நம்முடைய உள்ளத்திலே பதியும் வண்ணம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். போர் முகம் என்று சொல்லி அந்த போர் முகத்தினுடைய காட்சிகளை எல்லாம் விளக்கி இரத்தக்கரையோடு எத்தனை பக்கங்கள் அதில் இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்தாண்டு ஒரு ஒப்பீட்டு உரையாக, காட்சிப்படுத்துதல் உரையாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பீட்டோடு கூறி நம் கண்முன்னே காட்சிப்படுத்திய விதம்
மிக அழகாக இருந்தது. பாய்குய் என்ற அவரை பற்றி சொல்லுகிற பொழுது செட்டிநாட்டு வாடை அவருடைய உரையிலே வீசியது. அவன் ஒரு மனித கசாப்பு கடைக்காரன் என்று சொன்னார். கசாப்பு கடை என்ற சொல்லோவியம் செட்டிநாட்டிலே மட்டும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் விளங்கக்கூடிய ஒரு சொல்லாடலிலே ஒன்று. எனவே அந்த பாய்குய்யை சொன்ன போது இவன் ஒரு மனித கசாப்புக்காரன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளும் கூட ஒரு ஆழமான அழுத்தமான பதிவாக இருந்தது. அன்பும் அருளும் காட்டு என்ற ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லி அந்த அன்பும் அருளும் காட்டினால் பகை மறையும் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதை போல மிகச் சிறப்பாக வேளாண்மையை போற்றுக. நீ வெட்டி வேலையாக இருந்தால் போர் புரியக்கூடிய எண்ணம் உனக்கு வரும். ஆனால் நீ வேளாண்மையிலே உன்னுடைய திசை திருப்பலிலே ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு செயல்பட்டேயானால் நாட்டினுடைய விளைச்சல் பெருகி இல்லாமை பொல்லாமை கல்லாமை இயலாமை இந்த ஆமைகள் எல்லாம் நீங்கி நீ விவசாயத்தின் மீது செலுத்துகிற அந்த அதிக கவனமானது இந்த போர் எண்ணத்தை உன்னிடமிருந்து மாய்க்கும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். நான் பாடல்களை முழுமையாக சொல்ல இல்லை, காரணம் அதற்கான விளக்கங்களை சொல்வதற்கான காலம் பத்தாது என்று சொன்னார்கள். ஆனால் எடுத்துக்கொண்ட அந்த 50 நிமிடத்தில் மிக தெளிவாக பட்டியலிட்டு புறநானூற்றை அக்குவேறு ஆணிவேராக பீத்து போட்டு அந்த அக்குவேறு ஆணிவேராக பீத்த புறநானூற்றில் சொல்லப்படுகிற மேற்கோள்களை மிக அழகாக பட்டியலிட்டு அவரை பற்றி அறிமுகப்படுத்திய அத்தனைக்கும் தகுதியானவர் என்பதை மெய்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பிலே எங்களுடைய மேலைச்சுவரி வள்ளுவர் மன்றத்தோடு இணைந்து பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதைப் போல எங்கள் வள்ளுவர் மன்றத்தையும் மணக்க செய்த மாண்பிற்காக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரையாற்றியவர்கள், கேட்டவர்கள், பார்த்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்தவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்து அவரோடு இயைந்து ஓவியம் வரைந்தவர்கள், இந்த பதிவுகளை தந்தவர்கள், அவருடைய துணைவியார், இந்த பல்வேறு இலக்கிய அறக்கட்டளை அமைப்பை சார்ந்தவர்கள், வள்ளுவர் மன்றத்தினர் அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய நன்றி அறிவித்தலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. திருப்பதி. சரி, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி சுந்தர், வணக்கம். நன்றி சுந்தர். என் பண்ணிடலாம் ராமநாதன். என் பண்ணிடலாமா? சரி, ஓகே, தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி.